Okay, good morning, students. On the last, என்னோட வாய்ஸ் ஓகேவா? ஆடியோ ஓகேவா? ஆடியோ அண்ட் வீடியோ ரைட். ஸோ உங்களோட கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த லாஸ்ட் செஷன் கெமிக்கல் பாண்டிங் பற்றி கிளியராக பார்த்தோம், ரைட்? ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் அந்த மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து um, ஒரு லக்கியஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணோம். அண்ட் வில் சி நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. அண்ட் சீக்கிரமே சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். தென் வி ஹவ் த அண்ட் டவுட் சால்விங் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் வந்துட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ரைட். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ தான் ப்ரெசெண்டாக வந்து 12th வந்து முடிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா குயிக்காக இந்த 2 கிளாஸஸில் என்னென்ன மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து வேணுமோ அதை மட்டும் வந்து கொடுக்க. அண்ட் ஸோ அதில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ஆஃப் பண்ணுவாங்க அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ இது வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் தான், ஒரு கிராஸ் கோர்ஸ் தான். ஸோ அதனால் முடிஞ்ச லெவல் நம்ம எல்லா டாபிக் வந்து கவர் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்துக்கோங்க. குட் மார்னிங் சதீஷ். ரைட். ஸோ டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், ரைட். ஜென்ரலாக இன் பீரியாடிக் டேபிள் குரூப் நம்பர், ரைட். ஸோ இதை நம்மளோட குரூப் நம்பர் 3, குரூப் நம்பர் 3 2. So there's a group number 12 elements are called. So there's a D block elements, right? ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 1 செகண்ட் இயர் எனக்கு வந்து குரூப் நம்பர் 3லேருந்து குரூப் நம்பர் 12. ஸோ அதே மாதிரி பீரியட் நம்பர் 4லேருந்து பீரியட் நம்பர் 7 எலமெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா ஜென்ரலாக டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் நீங்கள் இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா வி ஹவ் காப்பர். ஸோ ஜென்ரலாக வந்து இங்கே வந்து பாருங்கள் வி ஹவ் காப்பர் அண்ட் வி ஹவ் ஏஜி அண்ட் வி ஹவ் ஏயு கோல்டு, அதே மாதிரி சில்வர். ஸோ அதே மாதிரி வி ஹவ் காப்பர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ ஒரு காயினேஜ் மெட்டல்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இவங்களை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் காயின்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அதனால இவங்களுக்கு பேர் வந்து காயினேஜ் மெட்டல், ரைட். ஸோ நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தர்ஸ் மேங்கனீஸ், ஐரன் அண்ட் வி ஹவ் கோபால்ட் அண்ட் ஸோ வி ஹவ் நிக்கல். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டலிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு ட்ரிபிள் பாண்டை வந்து டபுள் பாண்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். டபுள் பாண்டை வந்து நம்ம வந்து சிங்கிள் பாண்டை வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேணும், வி நீட் சம் கேட்டலிஸ்ட் வந்து வேணும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா நிக்கல், பிளாட்டினம், பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து கோபால்ட் அண்ட் ஐரன் கேட்டலிஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ அப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து பாருங்க நமக்கு வந்து கேட்டலிஸ்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட். நெக்ஸ்ட் இவனை வந்து பாருங்க வி ஹவ் டைட்டானியம், ரைட். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் வந்து ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம் சர்ஜரிலாம் பண்ணுவோம். அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா டைட்டானியம் பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட டீத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா டைட்டானியம் டீத் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம், ரைட். ஸோ அதே மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானியம்ங்கிறது இட் இஸ் எ வெரி லைட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா ஏர்கிராஃப்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் மாலிப்டினம், வி ஹவ் டங்ஸ்டன். இந்த 2 எலமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஹை தெர்மல் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆர் எலமெண்ட்ஸ். ஸோ தெர்மலி இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்டேபிள். உங்களோட ஆக்சுவல் மெல்டிங் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இவங்களை வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் கண்டிஷனில் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளோட பல்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பல்பில் வந்து டங்ஸ்டன் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வேணும். இல்லைன்னா வந்து எனக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக வந்து பிரேக் ஆகி நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்கிங் காயின்ஸ் அண்ட் கேட்லிஸ்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் டிசைன் அண்ட் ஸோ மேக்கிங் சம் ஹை டெம்பரேச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஸோ ஐரன் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாமா? அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், ஒய் தேர் கால் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் how to write the electronic configuration for a particular element, right? ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணும்போது என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான், ஓகே ரைட், த லாஸ்ட் எலக்ட்ரான் விச் எண்டர்ஸ் டு ஸோ ஏ பர்டிகுலர் ஷெல், ஓகேவா? ஆர் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஷெல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்டர் ஆகும். ஸோ அந்த சப்ஷெல்லோட நேம் தான் என்னோட பிளாக்கோட நேம், ரைட்? இங்கே வந்து பாருங்க, த லாஸ்ட் எலக்ட்ரான், ஸோ தட்ஸ் லாஸ்ட் எலக்ட்ரான், த லாஸ்ட் எலக்ட்ரான் ஸோ எண்டர்ஸ் டு வாட், ஸோ தட்ஸ் அ டி சப்ஷெல். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் அ டி சப்ஷெல்ல வந்து என்டர் ஆகுது. ஸோ அந்த டி சப்ஷெல்ல தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டி பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அதுக்கு நேம் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஸோ வி கேன் சே பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி ஹவ் கால்சியம். ஸோ கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் 20, ரைட்? ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணிங்கன்னா வி ஹவ் 1s2 அண்ட் வி ஹவ் 2s2 அண்ட் வி ஹவ் 2p6 10 எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் வி ஹவ் 3s2 அண்ட் வி ஹவ் 3p6 அண்ட் வி ஹவ் 4s2. ஸோ இங்கே வந்து பாருங்க என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எங்கே வந்து என்டர் ஆயிருக்கு, இந்த 4s ஆப்ஷனில் வந்து என்டர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இவனுக்கு வந்து நேம் வந்து என்ன சொல்லுவோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எண்டர்ஸ் டு ஸோ தட் இஸ் எஸ் ஆர்பிட்டல் ஆர் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவோம்னா எஸ் சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ரலாக இந்த கால்சியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ் பிளாக் எலமெண்ட், ஓகேவா? ஸோ இதே நீங்கள் வந்து ஸ்கேண்டியம் எடுத்தீங்கன்னா, ஓகே ரைட், நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, ஸ்கேண்டியம் எடுங்க. ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 21. இங்கே வந்து இருக்கு பாருங்க, இதான் என்னோட ஸ்கேண்டியம், இது நம்மளோட கால்சியம் அண்ட் ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து ரைட் பண்ணீங்கன்னா, ஸோ சாரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணீங்கன்னா வி ஹவ் 1s2 அண்ட் வி ஹவ் 2s2 அண்ட் வி ஹவ் 2p6 அண்ட் வி ஹவ் ஸோ தட் இஸ் 3s2 அண்ட் வி ஹவ் 3p6 அண்ட் வி ஹவ் 4s2 அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் 3d1, ரைட்? ஸோ அப்போ என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே என்டர் ஆயிருக்கு பாருங்க, த லாஸ்ட் எலக்ட்ரான் எண்டர்ஸ் டு ஸோ தட் இஸ் டி சப்ஷெல். ஸோ தட் இஸ் அ ரீசன் இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இந்த பாயிண்ட்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ரைட்? ஸோ இது எப்படி சார் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் n+l ரூல், அபவ் பிரின்சிபல் எக்ஸெட்ரா. இதை பற்றி உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் எனி டி பிளாக் எலமெண்ட்ஸ், யூ கேன் டேக் எனி டி பிளாக் எலமெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட், நாட் டி பிளாக் எலமெண்ட்ஸ், ஜென்ரலாக வி ஹவ் 3d அண்ட் 4s, வி ஹவ் 3d அண்ட் 4s. இவங்களுடைய எனர்ஜிஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா கம்பேர் பண்ண போறீங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி வந்து கம்பேர் பண்ணுவீங்க, வி ஹவ் டு யூஸ் n+l ரூல், கரெக்டா இல்லையா? n+l ரூல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3 அண்ட் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, ரைட்? ஸோ டி சப்ஷெல்லோட வேல்யூ வந்து எல்லோட வேல்யூ வந்து 2. ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து 4 அண்ட் எஸ் சப்ஷெல்னா த எல்லோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ n+l வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 அண்ட் 4. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் maximum n plus value will show that is the maximum energy of the orbitals, right? ஸோ அப்போ எனர்ஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் வந்து மேக்ஸிமம் எனர்ஜிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3d சப்ஷெல் as compared to 4s சப்ஷெல். ஜென்ரலி ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து எடுத்துட்டேன், அதில் வந்துட்டு யூ ஹவ் n நம்பர் ஆஃப் சப்ஷெல். அந்த சப்ஷெல்லோட எனர்ஜிஸ் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா வி ஹவ் டு யூஸ் n+l ரூல், ரைட்? ஸோ n+l ரூல் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா the energy of 3d electron is always greater than so there is a 4s. ஸோ இது வந்து ஜென்ரல். பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, ஒரு டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா ஜென்ரலி ஸோ there's a 3d எனர்ஜியும் என்னோட 4s எனர்ஜியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரைட்? என்னோட 3d எனர்ஜியும் 4s எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனர்ஜி ஆர்பிட்டல் ட்ராப் பண்ணீங்கன்னா, ஸோ எனர்ஜி டயக்ராம் வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட 4s, ஸோ இதுதான் என்னோட 3d, ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட 3d. இவங்களோட எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா உங்களோட 4s எனர்ஜியும் 3d எனர்ஜியும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லலாம், ஸோ என்னோட எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டல் சேமாக இருந்ததுன்னா தட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் கால் ஜென்ரலி ஆர் கால் டீஜெனரேட்டட் ஆர்பிட்டல்ஸ் அப்படி சொல்லுவோம், ஓகேவா? எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் ஆர் சேமாக இருந்ததுன்னா தட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் கால் ஸோ தட்ஸ் டீஜெனரேட்டட் ஆர்பிட்டல்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதை தான் உங்களோட என்சிஆர்டி புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இப்போ புரிஞ்சுதா சார்? இப்படி இருக்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி மூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் 3d டு 4s ஆர் 4s டு 3d, ஓகேவா? ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஈஸிலி மூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் 4s டு 3d ஆர் 3d டு 4s. இந்த பாயிண்ட் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்செப்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிகாஸ் generally the d block elements will show multiple oxidation state. The reason is what, so there's a 3d and 4s energy almost equal.
ஓகேவாம்மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல? ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல வந்து என்ன சார் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தெர் இஸ் அ ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து கம்ப்ளீட்டா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு. ஸோ வி ஹேவ் noble gas configurations and we have n minus 1, t 1 to 10 and ns and 0 to 2. இது கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். So we have noble gas configuration and n minus 1, d 1 to 10 and ns 0 to 2. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஸோ there's a d block elements. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்கா அதாவது? டவுட்ஸ் இருக்கா? ஓகே குட். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக் ஒன்லி ஸோ there's a ஒன்லி வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து 4th பீரியட் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிற போறேன். ஓகேவா? ஃப்ரம் குரூப் நம்பர் 3 டு குரூப் நம்பர் 12. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வந்து ரைட் பண்றது? அதுல எது எதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 4th பீரியட் வி ஹேவ் ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஐரன் அண்ட் கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ இவங்களோட அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பர், இவங்களோட அட்லீஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து தெரியணும். அண்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் 99% ஆஃப் த கொஸ்டின் எங்கேருந்து ஆஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரம் த 3D சீரிஸ், அதாவது 4th பீரியட் எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் ஆஸ் பண்ணுவாங்க. அண்ட் 1% சான்ஸ் வந்து எங்கே இருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th பீரியட் அண்ட் 5th பீரியட்லேருந்து சாரி அண்ட் எஸ் ஸோ தர்ஸ் 5D சீரிஸ் அண்ட் 4D சீரிஸ்லேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே குட். ஸோ எனக்கு ஜென்ரல் அட்டாமிக் நம்பர் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 21 அண்ட் ஸோ எங்கே வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தர்ஸ் 30. ஓகேவா? ரைட். ஸோ இதோட காமன் நோபல் கேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் 18. ஸோ அப்போ 18 எலக்ட்ரான்ஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வாட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜென்ரலாக. ஏன்னா இவங்களாம் யார் ஜென்ரலாக இட் இஸ் அ நியூட்ரல் இன் நேச்சர். அப்போ நியூட்ரல் எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அட்டாமிக் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸோ தட் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு பேர் தான் நியூட்ரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ரலாக அட்டாமிக் நம்பர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்? we are going to arrange with respect to what above principle or n plus l ரூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அண்ட் ஆர்கானில் 18 எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3, 4, 5 அப் டு 12 வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to fill in 4s and 3D. ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 4s எனர்ஜி இஸ் லெஸ் தென் ஸோ தெர் இஸ் 3D. ஸோ அப்போ நம்ம யாரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும்? we got to fill the electrons in 4s, then we got to move to 3D. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் in s orbital we can fill maximum 2 electrons. in d blockல we can fill maximum so there's a 10 electrons. கரெக்டா? ஏன்னா in s orbital we have only one orbital. in d subshell we have 5 orbital. in each orbital we can fill maximum 2 electrons. அப்போ டோட்டலா we have the choices to fill 10 electrons. ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணீங்கன்னா இன் 4s கம்ப்ளீட்டாக வந்து நான் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன்னா இன் 3Dயில் we have 1 to 10 எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஸ்காண்டியம் வந்து எடுத்தேன்னா ஸ்காண்டியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have argon and we have so there's a 4s2 and so there's a 3D1. ஸோ இதே உங்களுக்கு வந்து அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கேட்டாங்கன்னா we have argon and so there's a 4s2 and we have so there's a 3D6. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஸ்காண்டியம் அண்ட் ஐரனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த குரோமியம் அண்ட் ஸோ வந்து எனக்கு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர். ரைட். ஸோ இப்போ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணுறோம். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாருங்க we have argon 4s2 and we have 3d4. ரைட். ஸோ நீங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா ஸோ we have one degenerated orbitals. Degenerated orbitals யார் ஜென்ரலாக 3D. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2p. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா f orbitals ஜென்ரலாக இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா degenerated orbitals. அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் 3D ட்ரா பண்ணீங்கன்னா தட் இஸ் 5 orbitals. என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு? dxy, dyz and dzx, dx square y square and dz square வந்து இருக்கும். we have 5 orbitals, right? ஸோ இவங்களுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டீஜெனரேட்டட் ஆர்பிட்டல்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த 5 ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜிஸ் வந்து சேமா வந்துருக்கும். ரைட். ஸோ இங்க வந்து பாருங்க இப்போ we have 1, 2, 3 and 4 and 5. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எலக்ட்ரான்ஸ் எனக்கு வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணிருக்கீங்கன்னா ஈக்குவலா வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிமெட்ரிக் நேச்சர் அப்படி சொல்லுவோம்.
ஓகேவா? இதுக்கு நேம் வந்து என்ன சொல்லுவோம்? சிமெட்ரிக் நேச்சர் அப்படி சொல்லுவோம். ஆர் சம்டைம்ஸ் திஸ் இஸ் கால்ட் ஆஃப் ஃபில்ட். ஓகேவா? ஸோ இதே நீங்க வந்து ஒரு 3D ஆர்பிட்டல் வந்து எடுத்து, ரைட்? ஸோ இதான் நம்மளோட 3D 1, 2, 3, 4 அண்ட் 5. இஃப் யூ ஃபில் 2, 2, 2 இந்த மாதிரி நீங்க சிமெட்ரிக்கா வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா தி டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ஆஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட்னா தே ஆர் மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். மோர் ஸ்டேபிள்னா என்ன மீனிங்? ஸோ அதுலேருந்து உங்களால ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அட் த சேம் டைம் அங்க வந்து உங்களால எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு பேர் வந்து வி கேன் சே சிமெட்ரிக் ஃபில்லிங் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்கும்னா ஜென்ரலா தி ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மினிமமா வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸே நம்ம வந்து பார்த்தோம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் மினிமம்னா த ஸ்டெபிலிட்டி வில் பி மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ லாஜிக் புரிஞ்சதா? ஸோ த ஆஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆல்வேஸ் ஸ்டேபிள் இன் நேச்சர். த ரீசன் இஸ் வாட்? ஸோ there's a minimum repulsive forces between the orbitals. ஓகேவா? ரைட். ஸோ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா d orbital is filled with only 4 electrons 1 1 1 பட் ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்பிட்டல் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வேக்கண்டா வந்திருக்கு. ஸோ இவங்களோட ஆர்பிட்டல் டயக்ராம் வந்து வரைஞ்சீங்கன்னா we have 4s. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் இன் d பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து எப்படி இருப்பாங்க ஜென்ரலா. ஸோ there's a 3D and 4s ஓட எனர்ஜிஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ இங்க வந்து பாருங்க here we have 2 electrons 1 2 3 and 4. So just now I said, okay, right? So that is off field is more stable in nature. எப்போதுமே ஒரு எலமெண்ட் வந்து என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா நான் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படும். ஸோ அதனால தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஜென்ரலா யூ கேன் டேக் எனி எலமெண்ட் ஆர் எனி ரியாக்ஷன்ஸ். ஒரு ரியாக்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எப்போதுமே ஸ்டேபிளா வந்து இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படும். ஸோ தட் இஸ் த ரீசன் யூர் கெட்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதே தான் இங்கேயும் எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தான் எப்பவுமே விருப்பப்படும். அதனால எனக்கு என்ன ஆகும்னா ஸோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் மூவிங் ஃப்ரம் 4s to 3D. ரைட்? ஸோ எனக்கு வந்து போனதுன்னா எனக்கு என்ன ஆயிடும்? ஆஃப் ஃபீல்ட் ஆயிடும். ஆஃப் ஃபீல்ட் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள் அஸ் கம்பேர்ட் டு வாட்? ஸோ தட்ஸ் அ பார்சியலி ஃபீல்ட். புரிஞ்சதா? ஸோ அப்போ ஜென்ரலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னமா? 4s2 and 3d4. பட் டியூ டு த ஸ்டெபிலிட்டினால இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஆர்கான் அண்ட் 4s1 and 3d. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சில டைம்ல நம்மளுக்கு வந்து குரோமியம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஈவன் இன் நீட்ல. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். த செகண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர். ஓகேவா? காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாருங்க we have argon and so there's a 4s2 and we have so there's a 3d9. ஓகேவா? 3d9. ஸோ இதுதான் அவனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் த காப்பர். நீங்க வந்து அபவ் பிரின்சிபலோ இல்ல n+l ரூலோ வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அண்ட் டைரக்ட்லி யூ ஆர் கெட்டிங் ஸோ there's argon 4s2 and 3d9. பட் எனக்கு வந்து என்னது எலமெண்ட் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு தான் வந்து என்ன பண்ணும் வெல்லிங்கா வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் மூவிங் ஃப்ரம் 4s to 3d. ஸோ அப்போ ஃபைனலா இவனுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னா AR 4s1 and 3d10. இதுதான் யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? காப்பரோட எலக்ட்ரானிக். கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க யாரெல்லாம் எனக்கு வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுல வந்து இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க ஆக்சுவலா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் குரோமியம். ரைட்? ஸோ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஸோ there's argon 4s2 and 3d4. But due to the stability we are getting so there's argon 4s2 and 3d5 4s1 3d5. அதே தான் எனக்கு வந்து மாலிப்டினம் வரும். அதே தான் எனக்கு வந்து டங்ஸ்டன் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா தட் வில் மூவ் ஃப்ரம் 4s to 3d. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காப்பர். காப்பர் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி ஒன்று வந்து பெல்லேடியம். ஸோ பெல்லேடியம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெல்லேடியம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா ஸோ தட் இஸ் பெல்லேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஸோ ஆர்கானுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? கிரிப்டான் தானே இருக்கும். ஸோ வி ஹவ் கிரிப்டான். ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து வி ஹவ் 5s2 அண்ட் ஸோ வி ஹவ் 4d8 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஸோ தட்ஸ் 5s2 அண்ட் 4d8 வந்து இருக்கும். யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? பெல்லேடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா 48. ஸோ 48ல ஸோ நம்மளுக்கு வந்து கிரிப்டான் அண்ட் 4s2 அண்ட் 5s2 அண்ட் 4d8 வந்து இருக்கும். பட் எனக்கு வந்து என்ன வேணும்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து வேணும். அதனால என்ன ஆகும்னா the 2 electrons are moving from 5s to 4d. அப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have கிரிப்டான் அண்ட் ஸோ there's a 5s0 and 4d10 வந்து இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பெல்லேடியம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ரைட்? ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் இஸ் வாட்? ஸோ there's a 5s2 and 4d8.
பட் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணா பெல்லடியம். ஸோ 2 electrons are moving from, so there's a 5s to 4d, and finally we are getting, so there's a 4d 10 electron. And one more point, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் இந்த குரூப் 12 எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி அண்ட் ஸோ there's a காப்பர்ஷினியம். ஸோ இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா that there's a last orbital, அதாவது டி ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி filled. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜிங்க் வந்து எடுத்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் போய் பாருங்க, ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணீங்கன்னா ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதான் நம்மளோட ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணீங்கன்னா we have argon and 4s2 and 3d10 வந்து இருக்கும். ஸோ which means it's completely filled. ஓகேவா? ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் அண்ட் மெர்க்குரி. ஸோ ஒரு டைம் வந்து ஜேஇல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஸோ which are the following compounds will show, so there's a D10 configurations அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க? So which are the following compounds or elements will show D10 configurations அப்படின்னா, இங்க உங்களுக்கு இதுல இருந்தே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, காப்பர் கொடுத்திருந்தாங்க, அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹவ் ஜிங்க் வந்து கொடுத்திருந்தாங்க, அண்ட் சி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து கொடுத்திருந்தாங்க, டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ there's ஐரன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பாருங்க ஜென்ரலா வந்து காப்பர் 3d10 அண்ட் ஜிங்க் 3d10 அண்ட் ஸோ there's palladium 4d10 அண்ட் ஐரன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் 3d6 காணும். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏபிசி அண்ட் ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து. ஸோ ஐடியாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா இந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி, ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா we have 4 series in D block, 3D 4D 5D and 60 elements. ஓகேவா? ஸோ சீரீஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணீங்கன்னா யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸோ there's a 4th பீரியட் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணீங்கன்னா the லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எனக்கு வந்து எங்கே வந்து என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டல். கரெக்டாக பாருங்க, ஸ்காண்டியமில் the லாஸ்ட் எலக்ட்ரான் enters to what, so there's a 3d1, and so இந்த டைட்டானியம்ல 3d2 and vanadium 3d3 and up to what zinc வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாருங்க the last electron எங்க வந்து ஃபில் ஆயிருக்கு இந்த d orbital, இந்த d orbital. ஸோ அப்போ என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் we can give the name series அப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க ஃபில் ஆயிருக்கு only in the 3d. ஸோ அதனால எனக்கு பீரியட் நம்பர் 4 எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3d series elements. ஓகேவா? 3d series elements. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும் ஜென்ரலா. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ இதே மாதிரி பீரியட் நம்பர் 5 எலமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸோ we can say so there's a 4d series elements சொல்லுவோம். உங்களுக்கு நேம் வந்து என்ன சொல்லுவோம்னா 4d series elements, ஏன்னா the last electrons enters to, so there's a 4d orbital only. ஸோ அதே மாதிரி பீரியட் நம்பர் 6 வந்து என்ன சொல்லுவோம்னா 5d series elements சொல்லுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட், ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஜென்ரலாகவே டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணா that will show colors, ரைட்? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி the D block elements as unpaired electrons, ரைட்? இப்போ நீங்க இங்க வந்து பாருங்க இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல in 3d1, so which means we have one unpaired electron in 3d orbital, and 3d2 3d3 3d4 5 etc. இதெல்லாமே வந்து இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஸோ எந்த எலமெண்ட்ஸுக்கு the maximum number of unpaired electrons இருக்கோ, ஸோ ஜென்ரலாகவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க that will show the colors when we react with ligands. ஓகேவா? அதை பற்றி வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், தேர் ஆல்சோ கால்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நேம் வந்து பாருங்க டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். சார் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப், ரைட்? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருப்பாங்க, we have எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், கரெக்டா இல்லையா? ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஜென்ரலாக யாருமா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்? மெட்டல்ஸ், கரெக்டா இல்லையா? ஜென்ரலாக எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க இன் பீரியாடிக் டேபிளில். ஸோ there's a right hand side we have பி பிளாக் எலமெண்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க, நான் மெட்டல் அண்ட் மெட்டலைட்ஸ் வந்து இருப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஸோ இவங்க இன் பிட்வீன்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஜென்ரலாக இந்த டி பிளாக்கோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டு நான் மெட்டல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ வென் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்னா, ஸோ என்னோட கேரக்டர் வந்து எங்கேருந்து மூவ் ஆகும்னா மெட்டல் டு நான் மெட்டலை வந்து மூவ் ஆகும். ஸோ தட் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரல் பாயிண்ட் வந்து இதுதான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ என்னோட கேரக்டர்
டிரான்சிட் ஆகுது. எங்கேருந்து மெட்டல் டு நான் மெட்டல் வந்து மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் த ரீசன் ஜென்ரலி வி ஆர் சேயிங் தட் இஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். பட் இன் ஐயுபிசி டெஃபினேஷன் வந்து பாருங்க, இன் ஐயுபிசி டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா த எலமெண்ட்ஸ் விச் ஹவ் இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல். எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல் எந்த ஸ்டேட்ல? ஐதர் இன் கிரவுண்ட் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். புரிஞ்சுதா? ஸோ வந்து எனக்கு வந்து என்ன இருக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னமா? ஜென்ரலா நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ற பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன பண்ண போறோம்? ஸோ நம்ம வந்து ஒரு எனர்ஜி வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ தட் டைம் த எலக்ட்ரான் வில் மூவ் ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. ஸோ தட் டைம் வி ஆர் யூசிங் த வேர்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி அப்படி சொல்றோம், ஆர் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ ஜென்ரலா வந்து பாருங்க, த எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல் ஐதர் இன் கிரவுண்ட் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலா வி கேன் சே ஸோ தட் இஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஐரன் வந்து இருக்கிறீங்க. ஐரனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ தட்ஸ் 4s2 அண்ட் வி ஹவ் 3d6, ரைட்? ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா வந்து பாருங்க, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3d ஆர்பிட்டல் 1 2 3 4 5 and 6. So it's incompletely filled. ஓகேவா? ஸோ இது இட்ஸ் நாட் பார்சியலி ஃபில்ட், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்ட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஆஃப் ஃபில்ட். ஸோ இட் இஸ் பார்சியலி ஃபில்ட். அப்போ பார்சியலி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், ரைட்? அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். நீங்க ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், சார் காப்பர் எப்படி சார் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? என்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், சார் காப்பர் வந்து எப்படி சார் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? ஏன்னா காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ தான் வந்து பார்த்தோம், 4s2 and 3d10 அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? சாரி 4s1 and 3d10. அப்போ இங்க வந்து டி சப்ஷெல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். எப்படி சார் இவனை வந்து நீங்க வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஜென்ரலா காப்பரா இருக்கிறத விட காப்பர் பிளஸ்ஸா இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படும். அவனோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ். அப்ப என்ன பண்றீங்க? இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா ஸோ தட்ஸ் காப்பர் 2+, சாரி. ஸோ வி ஹவ் 4s0 and 3d9 வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க வந்து பாருங்க, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்ட், ரைட்? ஸோ அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதுதான் எக்ஸைட்டட் ஸ்டேட். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ல நம்மளுக்கு ஜென்ரலா வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸோட டெஃபினிஷன். ஸோ இதுல வந்து பாருங்க குரூப் 12 எலிமெண்ட்ஸ். குரூப் 12 எலிமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்குரி. இவங்கலாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூடோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது, இவங்க வந்து ஜூடோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஜூடோன்னு என்னையா? ஃபேக், ரைட்? ஸோ இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்மளோட டி ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். அப்ப அதுக்கு பேர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாதுல்ல. பட் ஏன் வந்து இவங்க வந்து டி பிளாக்ல வச்சிருக்கோம்? ஏன்னா இவங்களோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க வந்து என்டர் ஆகுது? ஸோ தட்ஸ் டி சப்ஷெல்ல என்டர் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டிரான்சிஷன் எலிமெண்ட் கேரக்டர். ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் என்னோட ஜூடோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ தட் இஸ் த ரீசன் இவங்களை வந்து எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலா இவங்களுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூடோ டிரான்சிஷன் எலிமெண்ட். புரிஞ்சுதாமா? ஸோ வேற ஏதாவது இல்லையா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து போலாமா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஜென்ரலி மெட்டல்ஸ். ஓகேவா? அப்போ ஜென்ரலி மெட்டல்ஸ்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? மெட்டாலிக் கேரக்டர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. மெட்டலுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கலாம் அது எல்லாமே வந்து யாருக்கு இருக்கும்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து பாருங்க, தே ஹாவ் ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரைட்? தே ஆர் மெட்டாலிக், லஸ்டர் இன் நேச்சர் அண்ட் malleable and ductile and they have high tensile strength. இதெல்லாம் இவங்களோட கேரக்டர், ரைட்? ஸோ அடுத்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட், ரைட்? ஸோ மெல்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெட்டாலிக் பாண்டிங். எனக்கு வந்து மெட்டாலிக் பாண்டிங் தான் ஆல்மோஸ்ட் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸோட கேரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்றது. மெட்டாலிக் பாண்டிங். அப்ப மெட்டாலிக் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஏதாவது ஐடியா? ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரியணும். அந்த டேர்ம்ஸை வச்சு தான் வந்து என்ன பண்ண போறோம்? ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கம்ப்ளீட் டி பிளாக் எலிமெண்ட்ஸோட கேரக்டர்ஸ் வந்து பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் த பிசிக்கல் மீனிங் ஆஃப் மெட்டாலிக் பாண்ட். அப்போ அந்த மெட்டாலிக் பாண்ட் தான் எனக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணும், ரைட்? குட். ஆல்ரெடி வி செட் த மோஸ்ட் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும்? மெட்டலா வந்து பிஹேவ் பண்ணும், ரைட்? அப்போ மெட்டலுக்கு ஒரு கேரக்டர் வந்து இருக்கு, என்னது? தே கேன் ஈஸிலி லூஸ் எலக்ட்ரான், கரெக்டா இல்லையா? ஸோ வந்து என்ன பண்ணும்? ஒரு மெட்டல் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஈஸியா எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்மால் மெட்டல் பிளேட் வந்து எடுத்துக்கிட்டு போறேன். இதான் என்னோட மெட்டல் பிளேட். த மெட்டல் பிளேட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? n நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம்ஸ். இது வந்து ஒரு ஐரன் பிளேட்.
அப்ப இப்படி தானே இருக்கும். ஐரன் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம் வந்து இருக்கும். கரெக்ட்டாம்மா? ரைட்? ஸோ இதுல வந்து ஒரு சிங்கிள் ஐரன் ஆட்டம் மட்டும் வந்து எடுங்க. இதான் என்னோட சிங்கிள் ஐரன் ஆட்டம். அப்ப சிங்கிள் ஐரன் ஆட்டம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, தட் வில் ஈஸிலி கிவ் த எலக்ட்ரான் அண்ட் தட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு Fe+. ஓகேவா? ஸோ இந்த நீங்க போய் இவனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நீங்க ஜெனரலா போய் பார்த்தீங்கன்னா, இவனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஜெனரலா நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸோ வி ஹேவ் ஐரன் பிளஸ் அண்ட் வி ஹேவ் 1 எலக்ட்ரான். இந்த மாதிரி தான் இருக்கு இவனோட ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? ரைட்? அப்ப என்ன பண்ணிட்டான்? அந்த எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிட்டான். ரைட்? இதே மாதிரி இஃப் யூ டேக் ஒரு 10 ஐரன் ஆட்டம்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ அந்த கம்ப்ளீட் மெட்டல் பிளேட்ல வி ஹேவ் 10 நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து பாருங்க. இதோட ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும் எடுத்தேன்னா, இங்க வந்து பாருங்க. இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதாம்மா? சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ரைட்? ஸோ நான் வந்து என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி தட்ஸ் 3 ஐரன் ஆட்டம்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போறோம். 3 ஐரன் ஆட்டம்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போறோம். ரைட்? ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் ஐரனோட எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கு. செகண்ட் ஐரனோட எலக்ட்ரான் இங்க இருக்கு. தேர்ட் ஐரனோட எலக்ட்ரான் வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாவே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப இங்க வந்து பாருங்க, இந்த ஐரன் ஆட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான், இந்த 3 எலக்ட்ரான்ஸ் கூடயும் ஒரு பாண்ட் வந்து மேக் பண்ணும். இதுக்கு பேர் தான் we can say மெட்டாலிக் பாண்டிங். புரிஞ்சதா? ஸோ அவனோட ஓன் எலக்ட்ரான் மேல மட்டும் தான் ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் டேக் எனி Fe பிளஸ் ஆட்டம் வந்து எடுத்தீங்கன்னா, ஆர் அயன் வந்து எடுத்தீங்கன்னா, ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான்? அவன சரௌண்டிங்ல உள்ள சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இவங்க எல்லாரும் மேலேயும் வந்து என்ன பண்ணுவான்? ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுவான். தட் பாண்ட் இஸ் கால்ட் ஸோ திஸ் மெட்டாலிக் பாண்ட். ரைட்? ஸோ இப்போ என்னோட ஐரன் இஸ் சரௌண்டட் பை 5 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, யூ வில் கெட் மோஸ்ட் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். புரிஞ்சதா புரியலையா? ஸோ அப்போ என்னோட மெட்டாலிக் பாண்ட் வந்து எனக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸோ there's a number of free electrons from metal. புரிஞ்சதா? ஸோ இப்போ வந்து புரியுதா? ஸோ எனக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு the number of free electrons from the metal atoms. கரெக்ட் தானம்மா? மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஸோ there's a நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஆர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்? ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டிங். ரைட்? ஸோ அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்கும் ஆக்சுவலா? The free electrons யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there's the unpaired electrons present in d orbital. Unpaired electrons present in d orbital. புரிஞ்சதாமா? இப்போ ஓகேவா? எங்க கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப ஜெனரலா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து தெரியணும். ஸோ அப்போ மெல்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the melting point is directly proportional to number of free electrons in the metal plate and so இந்த number of free electrons யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generally that is unpaired electrons present in எங்க பார்த்தீங்கன்னா, so there's a 3d orbital or 4d or 5d etc. ஓகேவா? ரைட்? ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவனை ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு ஆட் மோர் எனர்ஜி. மெல்டிங் பாயிண்ட் என்னது? த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் டு பிரேக் த பாண்ட் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஸோ தட்ஸ் Fe பிளஸ் அயான் ஆர் M பிளஸ் அயான். புரிஞ்சுதா? ஸோ வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. இப்போ மூவ் பண்ணுவோமா? இதுதான் நம்மளோட கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன். இதான் உங்களோட புக்கில் வந்து இருக்கு. ரைட்? ஸோ நான் இப்போதும் சொல்கிறேன், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த கிராஃப்ஸ் அண்ட் ஃப்ரம் த டேபிள். உங்களோட புக்கில் வந்து என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 99% ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னா, உங்களோட என்சிஆர்டியில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, இல்லையா ஒரு என்சிஆர்டியில் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ரைட்? ஸோ சில கொஸ்டின்ஸ் அதை தான் வந்து தியரியை வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ எனக்கு வந்து எந்தெந்த பாயிண்ட்லைனா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகுது, அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ண கற்றுக்குங்க. அந்த பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் இது இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ் வராது. அதே மாதிரி மேக்ஸிமம் நியூமரிக்கல் இருக்காது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தா, the melting point is directly proportional to number of unpaired electrons. ரைட்? இங்க வந்து பாருங்க, இதான் என்னோட 3D எலக்ட்ரான்ஸ். இதான் என்னோட 3D எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து பாருங்க 1, 2 and 3 and 4 and 5. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து we have 6. 6னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குமா? we have only 4 unpaired electrons. ஸோ நம்மளுக்கு 4 மாறிடுமா? ஓகே ரைட்? 7னா நம்மளுக்கு எத்தனை unpaired electrons இருக்கும்? we have 3 and 8னா we have 2 and 1 and 0. ஸோ இதான் என்னோட number of unpaired electrons present in the given or element. கரெக்ட் தானே? unpaired electronsனா என்னது?
ஸோ நம்மளுக்கு வந்து பேடாக இருக்காது ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐரன் வந்து எடுத்தீங்கன்னா வி ஹவ் 3d6. அவனோட 3d6 வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணீங்கன்னா 3d6 வந்து பாருங்க இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் 3d ஃபார் த ஐரன். அப்போ 3d6னா வி ஹவ் 2 4 5 6 இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ரைட். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்னது 4. ஓகே குட். ஸோ இப்போ தான் பார்த்தோம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து பாருங்க எனக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்காண்டியம் டு மேங்கனீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரைட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்காண்டியம்ல இருந்து நல்லா நோட் பண்ணிக்கணும், எனக்கு ஸ்காண்டியம்ல இருந்து எனக்கு வந்து குரோமியம் வரைக்கும் என்னோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரைட். பட் மேங்கனீஸ்ல சார் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமமா இருக்கு, பட் ஆனால் மெல்டிங் பாயிண்ட் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப மினிமமா இருக்கும். ஏன் சார் வந்து மினிமம் வந்து ஷோ பண்ணும்? ஏதாவது ஐடியா? ஏதாவது ஐடியா? வெரி குட். ஸோ ஆல்ரெடி ஐ செட் மேங்கனீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க ஸோ வி ஹவ் 3d5. மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து போய் பார்த்தீங்கன்னா வி ஹவ் 3d5. இட்ஸ் ஆல்ரெடி ஆஃப் ஃபில்ட். நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணேன், ஆஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ல அவ்வளோ ஈஸியாக உங்களால் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணவும் முடியாது, ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது, ஏற்றுக்காது ரைட். ஸோ அதனால இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கிற இந்த 5 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தானே நம்மளுக்கு வந்து மெட்டாலிக் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து அட்டைன் பண்ண வைக்க முடியாது. கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ தென் வந்து பாருங்க ஒன்ஸ் அகைன் ஐரன்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகுது, தென் வி ஹவ் 0. ஸோ அதனால தான் இந்த 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 கிராஃபை வந்து நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த என்டையர் 3D சீரீஸ்ல நம்மளுக்கு வந்து யாருக்கு வந்து மினிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஜிங்க்குக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து யாருக்கு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் குரோமியம். கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் ஓகேவா. இந்த மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து யாருக்கு இருப்பாங்க, குரோமியம். அண்ட் மினிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து யாருக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஜிங்க். ஓகேவா ரைட், ஜிங்க். சில டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம்னா இங்க பாருங்க இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, டைட்டானியம், குரோமியம் அண்ட் ஐரன் அண்ட் கோபால்ட் இந்த எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. மேபி இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ எனக்கு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கிளியரா தெரியணும் அண்ட் ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா ரைட். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன் எக்ஸாக்டா வந்து குரோமியம் வில் கெட் த மேக்ஸிமம் அண்ட் தென் ஜிங்க். இதை வச்சு நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம், அதோட ட்ரெண்ட் வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி. ஓகே குட். அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. So we are going to compare the melting point of, so there's a 3 periods or so there's a 3D series right. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து பாருங்க ஆக்சுவலா டவுன் த குரூப் நம்ம வந்து யாரை வந்து கம்பேர் பண்ண போறோம், இப்போ 4D சாரிடா 3D and 4D and 5D series வந்து கம்பேர் பண்ண போறோம். ஆர் வந்து 4th பீரியட் ஆர் 5th பீரியட் அண்ட் 6th பீரியட் எலமெண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலாக டவுன் த குரூப் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுமா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ ஜென்ரலாக இதுதான் நம்மளோட டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஒரு குரூப்ல வந்து டவுன் த குரூப் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்? டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ்? டிக்ரீசஸ். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆக the force of attraction between, so there's a center of the nucleus and the valence shell வந்து உங்களுக்கு என்ன ஆகும், reduce ஆகும். அப்போ எனக்கு வந்து the force of attraction between the nucleus and the outermost electron decreases. அப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா you can easily get free electrons. புரிஞ்சதா? உங்களுக்கு வந்து free electrons வந்து எப்படி கிடைச்சிரும், ஈஸியா கிடைச்சிரும். அப்போ more free electronsனா அப்போ உன்னால என்ன பண்ண முடியும், the maximum melting point வந்து மேக் பண்ண முடியுமா? புரிஞ்சதா? ரீசன் புரிஞ்சதா? அப்போ down the group atomic radius is increased and the force of attraction between, so there's a nucleus and the electron, outermost electron or valence electron நம்மளுக்கு என்ன ஆகும், reduce ஆகும். So that is the reason the melting point வந்து increase ஆகுது. So இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து important ரைட். இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரெண்ட் இங்கேயும் எனக்கு இந்த பிளாக் கலர் லைன் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் 4th பீரியட் அண்ட் ரெட் கலர் லைன் 5th பீரியட் அண்ட் so there's a blue color line வந்து நமக்கு வந்து 6th period. So இந்த பாயிண்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த 3 periodsலயுமே யாருக்கு வந்து the maximum melting point இருக்குன்னு பாருங்க. So maximum melting point, so there's a chromium right.
ஸோ இங்க யாருக்கு வந்து மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ there's a molybdenum. இந்த 6th பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் சாரி எஸ் 6th பீரியட்ல we have tungsten. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு molybdenum ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் டிசி அதுக்கப்புறம் வந்து ஆர்இ ரைட். ஸோ இங்க ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து மேங்கனீஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க பார்த்தோம் இந்த இந்த ட்ரெண்ட் வந்து பாருங்க. எனக்கு வந்து மேங்கனீஸ் டு ஐரன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்ங்கிறது என்னது இட் இஸ் ஆஃப் ஃபீல்ட் இட்ஸ் a ஸ்டேபிள் கை. ஸோ அவன்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. பட் ஐரன்ல we have 4 number of unpaired electrons. ஸோ தட் இஸ் the reason மேங்கனீஸ் டு ஐரன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆக்சுவலா அதே ட்ரெண்ட் தானே நம்மளுக்கு வந்து 5th பீரியட்லயும் கிடைக்கணும். 5th பீரியட்லயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க வந்து டிசி அண்ட் ஆர்யூ வந்து எடுத்தீங்கன்னா ஸோ இவனோட மெல்டிங் பாயிண்ட் கர்வ் வந்து இப்படி தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஆக்சுவலா வந்து நான் வந்து என்ன பண்றேன்னு பாருங்க. ஜென்ரலா ஸோ வி ஆர் டேக்கிங் ஸோ இதான் என்னோட 4th பீரியட். 4th பீரியட்ல யாரோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்பேர் பண்ண போறோம்னா ஸோ there is a mn அண்ட் Feயோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல வந்து இருக்கு. ஸோ mnோட மெல்டிங் பாயிண்ட் இஸ் லெஸ் than Fe ரைட். 5th பீரியட் வந்து போங்க. 5th பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளுக்கு யார் இருக்காங்க டிசி அண்ட் ஆர்யூ வந்து இருக்காங்க. அவங்களோட ட்ரெண்ட் வந்து இப்படி தான் இருக்கு. பட் யூ கேன் டேக் த 6th பீரியட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்இ அண்ட் ஸோ வி ஹவ் ஓஎஸ் ஆஸ்மியம். பட் நம்மளுக்கு வந்து பாருங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இதுக்கு ரீசன் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அப்ப டியூ டு த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் வி எஃபெக்டிவ்னால ஸோ நம்மளுக்கு வந்து இங்க மட்டும் ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து நடக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் புரியுதாமா ரைட். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் புரியுதா. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா என்னோட ட்ரெண்ட் எப்படி இருக்கணும் mn அண்ட் Fe கம்பேர் பண்ணும்போது ME less than Fe அண்ட் டிசி அண்ட் ஆர்யூ வந்து கம்பேர் பண்ணும்போது டிசி வந்து லெஸ் than ஆர்யூ. பட் ஆர்இ அண்ட் ஓஎஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க ரைட். ஸோ இதை வந்து கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா இன் 4th 5th அண்ட் 6th பீரியட்ல விச் எலமெண்ட் வில் ஷோ ஸோ there is a maximum melting point அப்படின்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன். புரிஞ்சுதா டங்ஸ்டன். அதே மாதிரி 4th 5th 6th பீரியட்ல விச் எலமெண்ட் வில் ஷோ மினிமம் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருமா அங்க போய் பாருங்க மெர்க்குரி. மெர்க்குரி. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட். இந்த கிராஃப்ல இருந்து நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த எண்டேர் பீரியட்லயே ஸோ மெர்க்குரிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ இட்ஸ் வெரி வெரி மினிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். டங்ஸ்டனுக்கு த மேக்ஸிமம் மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். இட்ஸ் அரௌண்ட் சம் 2500 டிகிரி செல்சியஸ். ஓகேவா ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா டவுட்ஸ். ஸோ நான் கிளியரா சொல்லிட்டேன் எந்த பாயிண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஜென்ரலா வந்து தெரியும். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இதே பாயிண்ட்ஸ் தான் இருக்கு ரைட். நான் புதுசானா எதுவும் சொல்லணும். ஓகேவாமா டவுட்ஸ் இருக்கா. அடுத்த பாயிண்ட் மூவ் பண்ணுவோமா. குட். அடுத்த பாயிண்ட் மூவ் பண்ணலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் ஆட்டோமேஷன் ரைட். என்தால்பி ஆஃப் ஆட்டோமேஷன் சார். என்தால்பி ஆஃப் ஆட்டோமேஷன் என்ன சார் ஜென்ரலா ரைட். ஸோ இனிஷியலா நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் A2. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்துருக்கு. ஸோ தட் இஸ் A2 ஏ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் வந்துருக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சம் எனர்ஜிஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். எனர்ஜிஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். எனர்ஜி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஸோ தட் இஸ் 2A இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸ். ஸோ அப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்காங்க வி ஹவ் ஒன் மெட்டல் பிளேட். ஒரு மெட்டல் பிளேட் வந்து எடுக்கிறேன். தட் மெட்டல் பிளேட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் ஸோ தட் இஸ் n நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். n நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். புரிஞ்சதா இல்லையா ரைட். ஸோ இந்த மெட்டல் ஆட்டம்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க எனர்ஜிஸ் வந்து அப்ளை பண்றீங்க. எனர்ஜிஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ தட் இஸ் மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். அப்படின்னா என்னது மெல்ட் பண்றீங்க. மெல்ட் பண்ணிட்டு அவனை வந்து என்ன பண்ண போறீங்க கேஸஸை கன்வெர்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஸோ இனிஷியலா வி ஹவ் ஸோ இதுதான் என்னோட மாலிகுல். த மாலிகுல் இஸ் கன்வெர்ட் இன்டு த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் gaseous state. புரிஞ்சுதா. அதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ற எனர்ஜிக்கு பேர் தான் we can say energy of automation அப்படி சொல்லுவோம். The amount of energy which is required to convert so there's a metal into its so there's a individual atoms in terms of gases. So அதுக்கு பேர் தான் we can say enthalpy of automation அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதாமா. இங்க வந்து பாருங்க இந்த கிராஃப்லயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்க வந்து பாருங்க இந்த டயகிராம்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்ப இனிஷியலா நமக்கு வந்து என்ன இருக்கு the metal are bonded with what metallic bonding. கரெக்ட்டா இல்லையா metallic bonding. So நான் வந்து என்ன பண்றேன் we are adding some energy. அப்ப எனர்ஜி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் மெட்டாலிக் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். மெட்டாலிக் பாண்ட் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் இஸ் கன்வெர்ட் இன்டு வாட் இன் gaseous state.
ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ வி கேன் சே எனர்ஜி ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்லுவோம். குட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதான் 3D சீரிஸோட எனர்ஜி ஆஃப் ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க, யாருக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஆட்டோமேஷன் இருக்குன்னு பாருங்க. த மேக்ஸிமம் ஆட்டோமேஷன், ஸோ தட்ஸ் அ வெனேடியம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், கேட்பாங்க கொஸ்டின். இந்த 3D சீரிஸ்ல, ஸோ தட்ஸ் அ வெனேடியம் வில் ஷோ, ஸோ தட்ஸ் அ மேக்ஸிமம் enthalpy of automation. ஸோ அதே மாதிரி ஜிங்க் வில் ஷோ, ஸோ தட்ஸ் அ மினிமம். ரைட்? ஸோ ஒரு டைம் ஜேஇல இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைட்டானியம், இதான் என்னோட ஜேஇ கொஸ்டின். டைட்டானியம் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து தே கேவ், ஸோ தட்ஸ் அ கோபால்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் காப்பர் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து எனக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ ஜிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ ஹேவ் டு அரேஞ்ச் இந்த ஆர்டர் ஆஃப், எனக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அரேஞ்ச் த கிவன் எலமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப், ஸோ தட்ஸ் எனர்ஜி ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கிளியராக தெரியும், வந்து தெரியணும், தெரிஞ்சால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போது புரியுதா? நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா 12th ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். எல்லாரும் படிக்கலைன்னா நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ஜீனியஸ் தான். ரைட்? பட் வந்து எனக்கு எந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ எனக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியராக புரிஞ்சுதா? ரைட்? இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து எனக்கு வந்து ஜிங்க் வந்து மினிமம், ஸோ காப்பர் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் கோபால்ட் அண்ட் ஃபைனலி வி ஹவ் டைட்டானியம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னோட ஜேஇ கொஸ்டின். பட் இதே கொஸ்டின் நீட்ல வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ போலாமா அடுத்த பாயிண்ட்? ஸோ நெக்ஸ்ட் அட்டாமிக் சைஸ். ஸோ அட்டாமிக் சைஸ். ரைட். ஸோ அட்டாமிக் சைஸ்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ தட் இஸ் அ சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். ரைட்? ஆர் வி கேன் சே தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல். ரைட்? அதுக்கு பேர் தான் அட்டாமிக் சைஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் அப்படி சொல்லுவோம். ரைட்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படி சொல்லுவோம். கரெக்டா இல்லையாமா? ரைட். இந்த அட்டாமிக் சைஸை என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஜென்ரலா? இந்த அட்டாமிக் சைஸை என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து ஜென்ரலா வந்து அஃபெக்ட் பண்ணும்? அட்டாமிக் நம்பர். ஓகே, குட். எனிதிங் எல்ஸ்? இந்த அட்டாமிக் சைஸை என்னென்ன பேராமீட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும்? அது எனக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். 2 பேராமீட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் கால்ட், ஸோ தட் இஸ் Z effective ஆர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ரைட்? த செகண்ட் பேராமீட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் சிக்மா. சிக்மாங்கிறது யார்? ஸ்கிரீனிங் ஃபேக்டர் அப்படி சொல்லுவோம். ரைட்? இந்த 2 பேராமீட்டர்ஸ் ஜென்ரலாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ரைட்? ஜென்ரலாக இந்த 2 பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் Z effective அண்ட் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கிரீனிங் ஃபேக்டர். ஓகேவா? ஸ்கிரீனிங் ஃபேக்டர். ரைட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலி. ஜென்ரலி ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? இன் எ பீரியட். ஓகேவா? ஒரு பீரியட் வந்து எடுக்கிறோம். இன் எ பீரியட் இஃப் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியட்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். கரெக்டா இல்லையாமா? ரைட்? ஒரு பீரியட் வந்து எடுத்தீங்கன்னா இஃப் யூ மூவ் ஃப்ரம், ஸோ தட்ஸ் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ ஜென்ரலா த அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். த ரீசன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தட்ஸ் Z effective நியூக்ளியர் சார்ஜ் இஸ் இன்க்ரீசிங். அட் த சேம் டைம் ஸோ தட்ஸ் சிக்மா இஸ் டிக்ரீசிங். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரைட். ஸோ அதே மாதிரி இஃப் யூ டேக் எனி குரூப், இஃப் யூ மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், இஃப் யூ மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஜென்ரலா த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் இன்க்ரீசிங். ரைட்? த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, Z effective is decreasing and screening effect is increasing. ஓகேவா? ஸோ ஜென்ரலா இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய பாயிண்ட். ஜென்ரலி ஓகேவா? ஜென்ரலா நம்மளுக்கு வந்து கேட்குற கொஸ்டின் வந்து இதுதான். ஜென்ரலா நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் வந்து இதுதான். ரைட்? ஜென்ரலா நம்மளுக்கு வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ரைட்? எஸ். பட் இங்க வந்து பாருங்க, ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்சிஆர்டியில் வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜென்ரலா வந்து பார்த்தீங்க அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் மெட்டாலிக் ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீக்கோமீட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா? இது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் நம்பர் 3, சாரி பீரியட் நம்பர் 4. ரைட்? 4th பீரியட் எலமெண்ட்ஸ். ரைட்? இந்த 4th பீரியட் எலமெண்ட்ஸ்ல ஜென்ரலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வி ஹவ் ஸ்காண்டியமா. ஸ்காண்டியத்தோட ரேடியஸ் அதிகமா இருக்கு. தென் வி ஹவ் டைட்டானியம், தென் வி ஹவ் வெனேடியம், தென் வி ஹவ் குரோமியம், தென் வி ஹவ் மேங்கனீஸ், தென் வி ஹவ் ஐரன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோபால்ட் அண்ட் நிக்கல் இவங்களோட அட்டாமிக் ரேடியஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்திருக்கு ஃப்ரம் த கிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் என்னோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து கிடைக்குது? ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்? கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகணும். ரைட்? இஃப் யூ மூவ் ஃப்ரம் டாப் டு, சாரி
லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியட்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டிக்ரீஸ் ஆகணும். பட் இங்க வந்து டிக்ரீஸ் ஆகுது அப் டு எந்த பாயிண்ட் வரைக்கும்? ஐரன் வரைக்கும். So அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தென் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்காண்டியம் டு ஐரன் எனக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, V எஃபெக்டிவ் இஸ் கிரேட்டர் தென் சிக்மா வந்துருக்கு. ரைட்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? இஸ் கிரேட்டர் தென் சிக்மா வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Z எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா வந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, Z எஃபெக்டிவ் லெஸ் தென் சிக்மா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சாரி. ஓகேவா? ஸோ ஜென்ரலா இதான் நம்மளோட ட்ரெண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த மெட்டாலிக் ரேடியஸ். இந்த மெட்டாலிக் ரேடியஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? மெட்டாலிக் ரேடியஸ். ரைட்? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அயானிக் ரேடியஸ்ல இந்த ட்ரெண்ட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டாலிக் ரேடியஸ். ஒன்லி வந்து என்ன பண்ண போறீங்க? பியூர் மெட்டல் வந்து எடுக்க போறீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் அயானிக் ரேடியஸ்னா என்ன மீனிங்? அயானிக் ரேடியஸ்னா என்ன மீனிங்? இவங்களை அயான்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறீங்க. யூ வில் கெட் ஸ்காண்டியம் பிளஸ், டைட்டானியம் பிளஸ், வெனடியம் பிளஸ் எக்ஸெட்ரா. ரைட்? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? வி கேன் சே அயானிக் ரேடியஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் வேரி ஆகும். எந்த பாயிண்ட் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் மட்டும். குரோமியம் அண்ட் மேங்கனீஸ். ஆக்சுவலா இந்த அயானிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரோமியத்தோட ரேடியஸ் இஸ் லெஸ் தென் mn ரேடியஸ் வந்துருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரோமியத்தோட ரேடியஸ் இஸ் லெஸ் தென் mn வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டைம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியணும். எனக்கு வந்து ட்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அயானிக் ரேடியஸா ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டாலிக் ரேடியஸ்னு சொல்லிட்டு. அயானிக் ரேடியஸா இல்ல மெட்டாலிக் ரேடியஸான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிளியரா வந்து தெரியணும். தெரிஞ்சதுன்னா இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? இது ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்? ஒரு டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்? அடுத்த பாயிண்ட். ஸோ இதே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாருங்க. இந்த கிரீன் கலர் லைன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சாரி எஸ் கிரீன் கலர் லைன் வந்து நம்மளுக்கு வந்து 4D சீரிஸ் அண்ட் ரெட் கலர் லைன் வந்து நம்மளோட 60 சீரிஸ். இவங்க ரெண்டு பேரோட ரேடியஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜென்ரலா வி ஹவ் 3D அண்ட் வி ஹவ் 4D அண்ட் 5D. டவுன் த குரூப் வந்து போகிறோம். ஸோ அலாங் த பீரியட் இவங்க 3 பேருக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் ட்ரெண்ட் தான் வந்து இருக்கு. கரெக்டா இல்லையா? அலாங் த பீரியட் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? 4th பீரியட், 5th பீரியட் அண்ட் 6th பீரியட் வந்து பாருங்க. இனிஷியலி மேக்ஸிமம் ரேடியஸ் அப்படியே மூவ் ஆகுது. தென் வந்து ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகுது. தென் ஈக்குவல் தென் இன்க்ரீஸ். ரைட்? ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அலாங் த பீரியட் ப்ராப்ளமே கிடையாது. டவுன் த குரூப் வந்து பாருங்க. டவுன் த குரூப் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலா ஸோ தட்ஸ் 3D இஸ் லெஸ் தென் 4D. பட் 4D அண்ட் 5D எனக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலா வந்து இருக்கு. 4D அண்ட் 5D சீரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்காங்க? ஈக்குவலா வந்திருக்காங்க பாருங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல பாருங்க. அந்த பிங்க் கலர் லைனும் கிரீன் கலர் லைனும் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ரைட்? இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, so there's a lanthanide contraction. Right? ஆர் வந்து என்ன சொல்லுவோம்னா, we can say poor shielding effects. The lanthanide contractions ஷூரா வந்து நம்ம வந்து பார்ப்போம். Right? Or poor shielding effect. The reason வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the most of the electrons will present on 3D and 4F. Or so there's a 4D and 5F. Or 60 and so there's a 5F. So இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ most of the electron எந்த ஆர்பிட்டல்ல present ஆயிருக்கு? இந்த D and F ஆர்பிட்டல். அப்போ D and F ஆர்பிட்டலோட ஷீல்டிங் எஃபெக்ட்ஸ் எப்படிமா இருக்கும் ஜென்ரலா? ரொம்ப ரொம்ப புவரா வந்து இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, the atomic radius will reduce. புரிஞ்சதா? ரைட்? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்னால தான் ஆல்மோஸ்ட் we are getting so there's a equal radius of 4D and 5D series. ரைட்? ஸோ டவுட்ஸ் இருக்கா இந்த அட்டாமிக் ரேடியஸ்ல? நான் ஏதாவது வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஜென்ரலா நீட்டை பொறுத்த வரைக்கும் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே? ரைட்? ஸோ ஜென்ரலா நீட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஸ்டின்ஸ். ஓகே, குட். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் டென்சிட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க
டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா நம்ம ஜென்ரலா டென்சிட்டினா உங்களுக்கு எல்லாருக்குமே டெஃபினேஷன் வந்து தெரியும். டென்சிட்டிங்கிறது மாஸ் டிவைடட் பை வால்யூம். கரெக்டா இல்லையா? மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஜென்ரலா மாஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் நம்பர். Is directly proportional to the atomic number, and volume is directly proportional to what? Atomic radius. Right? So already உங்களுக்கு வந்து atomic number வந்து தெரியும் from the periodic table. Just now we discussed the atomic radius trend. So இவங்க ரெண்டு பேரையும் வந்து நீங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா you will get the density of the element in any series வந்து கிடைக்கும். இதையும் ஒரு டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட ஆக்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வெர்சஸ் அட்டாமிக் நம்பர் கிராஃப். ஸோ எனக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் வில் ஷோ த மேக்ஸிமம் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு யாருக்கு வந்து மேக்ஸிமம் இருப்பாங்கன்னா காப்பர். ஓகே ரைட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். யாருக்கு மினிமம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம். ஓகேவா? ஸோ காப்பர் வில் ஷோ தட் இஸ் அ மேக்ஸிமம் டென்சிட்டி அண்ட் ஸ்காண்டியம் வில் ஷோ ஸோ தட் இஸ் அ மினிமம் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இதை பேஸ் பண்ணியும் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் ஹியர். கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தெரிய வேண்டிய பாயிண்ட். ரைட்? ஸோ ஒரு 1 minute டைம் தரேன். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ரைட்? நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எந்த பாயிண்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட்லனா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா கேட்பாங்க இன் நீட்ல. நான் இந்த இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட்? நான் சென்ட் பண்றேன். ரைட்? உங்களுக்கு நோட்ஸ் வந்து வேணும்னா இங்க லோகேஷ் சார் இருப்பார்ல, அவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நோட்ஸ் எல்லாம் வேணும்னா. ஸோ நான் வந்து கெமிக்கல் பாண்டிங்கோட நோட்ஸ் வந்து ஏன் கொடுக்கலைன்னா, நான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டேரெக்டாக வந்தேன் நான் ஊர்ல இருந்து. அதனால தான் கொடுக்கல. ஆக்சுவலாக என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே ஸ்லைட்ஸ் இருக்கும். அண்ட் பேக் சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு நோட்ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ வேணும்னா லோகேஷ் சாருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் ஈவன் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட ஓன் நோட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரைட்? உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. த ப்ராப்பர்ட்டி நேம் இஸ் கலர். ஓகேவா? ஸோ ஜென்ரலா எனக்கு வந்து கலர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். கலர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். ரைட்? ஸோ ஜென்ரலா நீங்க எஸ் அண்ட் பி பிளாக் வந்து எலமெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? தே ஆர் கலர்லெஸ் இன் நேச்சர். தே ஆர் கலர்லெஸ் இன் நேச்சர். நீங்க எங்கேயாவது போய் பாருங்க, எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு கலர்ஸே இருக்காது. ரைட்? ரைட்? ஸோ பட் டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா தட் வில் ஷோ கலர் இன் நேச்சர். தே வில் ஷோ த கலர்ஸ். ரைட்? இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, so there's a 3 reasons. Right? So there's a 3 reasons. First வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have incomplete. ஓகேவா? So there's a incomplete d orbital. உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? Incomplete d orbitals வந்து இருக்கும். So which means வந்து என்ன இருக்கும்? So we have some unpaired electrons வந்து present-ஆ இருக்கும். Unpaired electrons வந்து present-ஆ இருக்கும். ஓகேவா? Unpaired electrons வந்து present-ஆ இருக்கும். The second point வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா உங்களுக்கு incomplete d orbital. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, that will show variable oxidation state. இந்த variable oxidation stateனாலே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? We can make the colors. We can make the colors. So அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, so we have some choices. என்னன்னு பார்த்தீங்கன்னா, dd transition. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்பிளிட்டிங் வந்து உங்களால மேக் பண்ண முடியும் by using d orbitals. இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா ஜென்ரலி ஸோ there's a d block elements வந்து என்ன பண்ணும்? கலர்ஸ் வந்து ஷோ பண்ணும். புரிஞ்சுதாம்மா? இது ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. Why the d block elements will show the colors அப்படின்னா, generally they have incomplete d orbital, which means so we have some unpaired electrons in the d orbitals. Second point வந்து என்னது? That will show variable oxidation state. So அதுக்கு பேர் தான் we can say charge transfer அப்படின்னு சொல்லுவோம். Then we have dd transitions அப்படின்னா, so நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இந்த 3d orbitals 2 energy orbitals உங்களால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? கலர்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஜென்ரலா we have copper sulfate. So that is color in nature, colorless in nature. So இதே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஹைட்ரேட் வந்து பண்ணீங்கன்னா, so that will show blue in color. Right? So இது வந்து first point. So இதே நீங்க வந்து MnSO4 colorless in nature. But if you add 7H2O na, so that will show pink color in nature.
என்ன ரீசனால இது வந்து கிடைக்குது இப்போ வந்து பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் கிளியரா வந்து என்ன பண்ண போறோம், A to Z வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாயா? டவுட்ஸ் இருக்கா? என்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏ வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வில் ஷோ த கலர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆர் வாட் கண்டிஷன் வி ஆர் கெட்டிங் த கலர்ஸ் அப்படிங்கறத கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் டைட்டானியம் அண்ட் H2O 6 and we have so there is a 3 plus. ஆக்சுவலா இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a coordination complex. இவனோட கலர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். The reason is why. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, why it shows so there is a purple color அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. It shows purple color அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல we have titanium, right? இந்த டைட்டானியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a D block element. ஜென்ரலாவே D block elements வந்து என்ன பண்ணும், that will show the colors. ரீசன் வந்து பார்க்க போறோம். ரைட். So already you guys know what is the oxidation state of titanium by using this complex. தெரியுங்களா உங்களுக்கு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் த நியூட்ரல் லிகாண்ட். அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஸோ தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3. அப்போ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டைட்டானியம் இஸ் பிளஸ் 3. அப்போ என்னோட டைட்டானியம் என்ன ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்போ ஜென்ரலா டைட்டானியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 22. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ணீங்கன்னா யூ ஹவ் ஆர்கான் and 4s2 and we have so there is a 3d2. ஸோ இதே நீங்க வந்து டைட்டானியம் 3+னா எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு எலமெண்ட் நீங்க வந்து சார்ஜ் காயை வந்து கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, யூ ஆர் ரிமூவிங் த எலக்ட்ரான் ஆர் ஆடிங் த எலக்ட்ரான்ஸ். எங்க வந்து பண்ண முடியும், ஸோ த ஒன்லி இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். நல்லா நோட் பண்ணிக்கணும், அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ நீங்க வந்து ஒருத்தனை பிளஸ் சார்ஜஸ் ஆவோ இல்ல நெகட்டிவ் சார்ஜஸ் ஆவோ நீங்க வந்து கன்வெர்ட் பண்றீங்கன்னா அந்த ஆபரேஷன் எங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த வேலன்ஸ் ஷெல் ஆர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்ப இங்க வந்து என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிமூவ் தி எலக்ட்ரான் ஃப்ரம் 4s. ஸோ அதுக்கப்புறம் தான் 3D வந்து போகணும். நீங்க கேட்கலாம் சார் உங்களோட எனர்ஜிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எனர்ஜிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எனர்ஜி வந்து டோட்டலா வந்து டிஃப்ரெண்டான கான்செப்ட். பட் எனக்கு வந்து என்ன வேணும்னா யார் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், எனக்கு வந்து ஃபோர்த் ஷெல் தான் வந்து என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்ப என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், ஃப்ரம் த 4s. தென் யூ ஹேவ் டு மூவ் டு வாட் 3D. அப்ப உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், ஃபைனலா யூ ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் AR and 3D1. ஓகேவா? ஸோ இதான் என்னோட யாரு, ஸோ தட்ஸ் டைட்டானியம் 3+ ஓட ஸ்ட்ரக்சர். ஓகேவாமா? டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? டவுட்ஸ் இருக்கா? என்ன சார் ஆர்கானிக் சாரி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து டீச் பண்றீங்க? சொல்லப்போனா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இதோட அப்ளிகேஷன் தான். ரைட். ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகே ரைட் குட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், 3D1 இவனோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ண போறோம். என்னோட 3D1 ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have so there's a 5 orbital in 3D 1 2 3 4 5. so where we have 1 electron, right? so அப்ப நமக்கு வந்து பாருங்க கலர் வந்து கிரியேட் பண்ணனும்னா கலர் வந்து கிரியேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன வேணும், so we need some unpaired electrons in the 3D orbital. ஓகேவா? இங்க எத்தனை unpaired electrons மாதிரி இருக்கு, only one unpaired electron. புரிஞ்சதா? டவுட்ஸ் இருக்கா? ஷைனி, நிஷாந்த், நிஷாந்தினி, கோகிலா, ஜீவா, வர்ஷா நீங்களாம் இருக்கீங்களா ஆன்லைன்ல? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆன்லைன்ல இருக்கீங்க. அவங்களோட வீடியோ மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ரைட். ஓகே நோ விஷ். ஸோ நான் அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களோட இதுதான் ரைட். ஸோ வி ஹவ் ஒன்லி ஒன் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? ரைட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒன்லி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கலர்ஸ் வந்து ஷோ பண்ணாது. ஒன்லி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கலர்ஸ் வந்து ஷோ பண்ணாது. சார் வேற என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the next point வந்து என்ன பண்ண போறீங்க, you are going to react with so that's the ligands. அப்ப எனக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன வேணும், ligands வந்து வேணும். ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் 3+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் என்னோட டைட்டானியம் 3+ ஓட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா so that's the orbital diagram. orbital diagram அவ்வளவுதான். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், இவங்க கூட ஒரு 6 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன், ரியாக்ட் பண்ண போறேன். புரிஞ்சதா? 6 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன், ரியாக்ட் பண்ண போறேன். யாரு கூட, டைட்டானியம் 3+ கூட. ஸோ இனிஷியலி என்ன பண்ணிட்டோம், ஒரு டைட்டானியம் 3+ வந்து மேக் பண்ணிட்டோம். தென் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். வாட்டர்ங்கிறது இங்க வந்து யாரு, லிகாண்ட். அப்ப இவன் தான் எனக்கு வந்து என்ன கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ there is a orbital splitting வந்து கொடுப்பான். புரிஞ்சுதா? ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, we have so there's a 5 orbitals, right? 1 2 3 4 5 நீங்க லிகான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணலைன்னா இந்த ஸ்பிளிட்டிங் நடக்காது உங்களுக்கு.
இந்த ஸ்பிளிட்டிங் வந்து நடக்காது. இது ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a கோஆர்டினேஷன் நம்பர் 6 கேஸ். அவங்களோட ஸ்பிளிட்டிங் எப்படிமா இருக்கும்? இங்க வந்து நம்மளுக்கு 1, 2, 3 T2Gன்னு சொல்லுவீங்க. இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? we have EG அப்படி சொல்லுவீங்க. இல்லையாமா? ரைட்? இந்த ஸ்பிளிட்டிங் எப்ப நடக்கும் நம்மளுக்கு? இந்த ஸ்பிளிட்டிங் எப்ப நடக்கும்? ஒன்ஸ் யூ ரியாக்ட் வித் லிகாண்ட்ஸ். புரிஞ்சுதா? லிகாண்ட்ஸ் கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டிங் நடக்கவே நடக்காது. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? we have 1 எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானை இங்க வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இதுதான் இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? the electronic configuration for so there is the titanium 3+ plus water வந்து கொடுத்துரும். ஓகே குட். சார் இதுக்கும் கலருக்கு என்ன சார் வந்து ரிலேஷன்ஷிப்? இதுக்கும் கலருக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப்? இப்போ வந்து பாருங்க உங்களோட எலக்ட்ரான் எங்க இருக்கு? லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல்ல இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஒரு சன்லைட் இப்படி பாஸ் பண்றீங்க. எதை வந்து பாஸ் பண்ண போறீங்க? சன்லைட் வந்து பாஸ் பண்ண போறீங்க. எந்த எலிமெண்ட் மேல? இந்த எலிமெண்ட் மேல சன்லைட் வந்து பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா இந்த எலக்ட்ரான் ஒரு பர்టిక్యులர் வேவ் லென்த் உள்ள ரைட் வேவ்ஸ் வந்து என்ன பண்ணும்? ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிட்டு so that is moving from lower energy to higher energy. எங்க வந்து மூவ் ஆகும்? லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல் டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ என்னோட பாயிண்ட் புரியுதா? நான் என்ன பாஸ் பண்றேன்? ஐ எம் பாசிங் சன்லைட். என்ன பண்றோம்? ஒரு சன்லைட் வந்து பாஸ் பண்றோம். ரைட்? சன்லைட் வந்து பாஸ் பண்றோம். ஸோ அப்போ இங்க வந்து லோயர் எனர்ஜியில் உள்ள ஆர்பிட்டல் வந்து என்ன பண்ணும்? அதுல ஒரு பர்టిక్యులர் வேவ் லென்த் லைட்ஸை மட்டும் அப்சார்ப் பண்ணிட்டு ஸோ தட் இஸ் மூவிங் ஃப்ரம் லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? சம் வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? எமிட் ஆகும். கரெக்டா இல்லையா? சம் வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? எமிட் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? ஒரு கலர் வந்து ஷோ பண்ணும். இந்த கலருக்கு பேர் தான் we can say complementary colors அப்படி. கரெக்டா இல்லையா? இது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட். இல்லையா? எனக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ இதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பட் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கொடுக்கும். அப்படின்னா என்ன சார்னா ஆல்ரெடி இந்த எலக்ட்ரான் எங்க போயிடுச்சு? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு வந்து போயிடுச்சு. ஜென்ரலா ஒரு எலக்ட்ரானோட லைஃப் டைம் இன் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல் இஸ் 10 to the power -8 செகண்ட். என்னது? இங்க வந்து பாருங்க எலக்ட்ரான் வந்து எங்க இருக்கு? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ல. ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ல அதோட லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 to the power -8 செகண்ட்ஸ். அதுக்கு மேல அதனால அங்க வந்து இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணும்? மறுபடியும் என்னோட லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு வரும்போது என்ன பண்ணும்? எனர்ஜிஸை வந்து எமிட் பண்ணும். இந்த எனர்ஜியை நீங்க ஒரு ஸ்பெக்ட்ரம் வழியா வந்து பாஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த கலர். புரிஞ்சுதாமா? இதுதான் நமக்கு டவுட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ல? டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுது. அப்ப கலர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னா என்ன வேணும்? ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து வேணுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வேணும். செகண்ட் பாயிண்ட் என்ன வேணும் நம்மளுக்கு? லிகான்ஸ் வந்து வேணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து என்ன வேணும்? லிகான்ஸ் வந்து வேணும். வித்தவுட் லிகான்ஸ் we can make so there's a DD transitions. அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து DD transitions நடக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுனா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கலர் காம்பவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? ஸோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒய் இட்ஸ் ஷோயிங் பர்பிள் கலர் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணுன்னா இது ஜென்ரலா ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கிரீன் கலர் வேவ் லென்த்தை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ கிரீன் கலர் வேவ் லென்த்துக்கோட காம்ப்ளிமெண்டரி கலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். அதனால தான் நம்மளுக்கு வந்து பர்பிள் கலர் வந்து ஷோ பண்ணுறோம். புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ எதை வந்து அப்சார்ப் பண்ணுது? ஒரு கிரீன் கலர் வந்து வேவ் லென்த் அப்சார்ப் பண்ணுச்சுன்னா ஸோ எதை வந்து எமிட் பண்ணும் நம்மளுக்கு? ஒரு பர்பிள் கலர் வேவ் லென்த் வந்து எமிட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டைட்டானியம் 6 வாட்டர் 3+ வந்து நம்மளுக்கு என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர்ல வந்து இருக்கு. கிளீனா? டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? குட். ரைட். ஸோ அப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஏன் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கலர் வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வந்து ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஏன் வந்து அவங்க வந்து கலர் ஷோ பண்ணு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? முடியும். இப்போ பாருங்க இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்து நீட்ல 2 டைம்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒய் காப்பர் சல்ஃபேட் 5H2O will show the color. என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ இன் கலர்ல வந்து இருக்கும். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா we have zinc sulfate plus 2H2O it's colorless in nature. Why அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே 2 டைம் வந்து கேட்டிருந்த கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த காப்பர் சல்ஃபேட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும்? Ce2+ மாத்திடலாமா? இந்த காப்பர் சல்ஃபேட்ல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? Ce2+. ஏன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் வாட்டர்ல கொண்டு போய் டிசால்வ் பண்ணுங்க you will get copper 2+ and SO4 2- ions. அப்ப காப்பர் என்ன ஸ்டேட்ல இருக்கு? காப்பர் 2+ ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்ப காப்பர் 2+ ஸ்டேட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா Ar3D9. அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? என்னாச்சு? ரைட். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா?
So we have one unpaired electron, right? So அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, இந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து என்னவா வந்து பிஹேவ் பண்ணும், லிகாண்டா வந்து பிஹேவ் பண்ணும். அப்ப unpaired electrons present. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாருங்க சார், unpaired electrons இருக்கு சார், குட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து யாரு, நமக்கு லிகாண்ட் சார், வாட்டர். வாட்டர் லிகாண்ட் unpaired electronsனா டெஃபினட்டா நமக்கு என்ன நடக்கும், ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். ஸ்பிளிட்டிங் நடந்ததுன்னா dd transition is possible. அப்ப சார் dd transition is possible சார். அப்ப இந்த 3 கண்டிஷன்ஸ்மே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா, so that will show there is a blue color. புரிஞ்சதா இல்லையாமா? ஓகேவா? சோ பாயிண்ட் புரியுதா? பாயிண்ட் புரியுதா? ஓகே சார். இவன் சார், இவன் யாரமா, ஜிங்க் 2+. ஜிங்க் 2+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போய் நீங்க வந்து ரைட் பண்ணீங்கன்னா, so you will get argon and 3d10 and 4s0. சோ அப்ப நமக்கு என்ன இல்ல, no unpaired electrons, no unpaired electrons. unpaired electrons இருக்கா இங்க? no, right? ஏன்னா இது கம்ப்ளீட்லி filled. அப்ப உங்களால என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் unpaired electrons இல்ல, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவுட். அப்ப என்ன பண்ணாது, கலர்ஸ் வந்து ஷோ பண்ணாது. so that is the reason it's colorless in nature. புரிஞ்சதா? क्वेश्चंस எப்படி கேக்குறான்னு சொல்லிட்டு गाइस, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா गाइस? ரைட்? சோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? சோ ஒரு டைம் क्वेश्चन வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க, why aqueous copper sulfate will show the color and anhydrous copper sulfate is colorless in nature. அப்படின்னா என்ன ரீசன்? aqueous copper sulfate will show the colors அப்படின்னா copper sulfate plus water blue in color. ரீசன் இப்பதான் பார்த்தோம். we have unpaired electrons and ligands and plus வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு, 3d transition. இதே anhydrous copper sulfate என்னது, no ligands. புரிஞ்சதா? no ligands. வாட்டர் இருந்தா தானே உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், ஸ்பிளிட்டிங் நடக்கும். வாட்டர் இல்லைன்னா எப்படி வந்து ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும்? ஸோ புரிஞ்சதாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ரைட்? நான் என்ன கேட்டீங்கனாலும் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இல்ல லிகாண்ட்ஸ் எது வேணுமாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் லிகாண்ட், அமோனியா லிகாண்ட், ஓகேவா? ஸோ தட்ஸ் அ சயனைட் லிகாண்ட். நம்மளுக்கு நிறைய லிகாண்ட்ஸ் வந்துருக்கு. இல்ல நம்மளுக்கு வந்து எந்த லிகாண்ட்ஸ் எந்த வேணாலும் இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் லிகாண்ட்ஸ் டெஃபினட்டா ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஸ்பிளிட்டிங் நடந்ததுன்னா டெஃபினட்டா டிரான்சிஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. 1, 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. 4th கொஸ்டின் வந்து பாருங்க, ஒய் so there is aqueous copper chloride is colorless in nature. Colorless in nature. ஏமா ஏண்டா இது வந்து colorless in nature? இவனை கொண்டு வந்து நீங்க அயான்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க, you will get Cu plus and Cl minus. அப்ப காப்பர் பிளஸ், காப்பர் பிளஸ் ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? காப்பர் பிளஸ் டா. காப்பர் பிளஸ் 3d10 here 4s1 and 3d10ல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன கண்டிஷனுக்கு மாறிடும்? so there is the 3d10. அப்ப இங்க வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கலர் மேக் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? ரைட்? கலர்ஸ் மேக் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? 5th கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில டயத்துல காம்பினேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ், காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, aqueous state of யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா scandium plus 3, scandium plus 3 and copper plus 2 and chromium plus 3 and we have zinc plus 2. So which of the elements or which of the ions will show the colors அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன தெரியணும் நம்மளுக்கு? முதல்ல scandium 3+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். காப்பர், குரோமியம், ஜிங்க் இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சதுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாமா? இப்போ scandium 3+னா 3d10 நோ கலர். புரிஞ்சதா புரியலையா? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், scandium 3+னா we have 3d0 here. we have 3d0. zinc 2+னா இப்பதான் வந்து பார்த்தோம். என்னமா அது 3d10னா, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ we have இங்க வந்து பாருங்க நெக்ஸ்ட் காப்பர் 2+, so there is a 3d9. chromium 3+, so we have 3d3. அப்ப யார் வந்து நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுவா? aqueous கொடுத்துட்டாங்க. அப்ப லிகாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. aqueousனா லிகாண்ட்ஸ், வாட்டர் தான் நம்மளோட லிகாண்ட். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து Cu2+ and Cr3+ will show the colors. ஓகேவா? will show the color. ரைட்? பின்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ரைட்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் the first reason to get the color here. நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், ஜென்ரலா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அண்ட் dd டிரான்சிஷன்ஸ் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சாரி லிகாண்ட்ஸ் இருக்கணும், dd டிரான்சிஷன். இந்த பாயிண்ட் இருந்ததுன்னா you can easily get the colors. பட் இங்க பாருங்க நெக்ஸ்ட் இவங்க அடுத்த பாயிண்ட் KMnO4 and we have K2Cr2O7. okay right? so we have, so that's a K2Cr2O4. so இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இவன் வந்து பர்பிள் இன் கலர், இவன் வந்து ஆரஞ்சு இன் கலர், ஆரஞ்சு இன் கலர்,
இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yellow in color, ரைட்? இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yellow in color. என்னோட கொஸ்டின், ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குதுன்னா, ஸோ இன் anhydrous ஃபார்ம், நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ வித்தவுட் வாட்டர். பட் இவங்கலாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, கலர்ஸ் வந்து ஷோ பண்றாங்க. ஏன் இவங்கெல்லாம் கலர்ஸ் வந்து ஷோ பண்றாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட பாயிண்ட் புரியுதா? இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணீங்க? ஸோ வி ஹவ் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் வாட்டர். ஸோ அங்க என்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த மேங்கனீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +7 அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா KMNO4ல என்னோட சென்ட்ரல் ஆட்டம் யாரு? சென்ட்ரல் ஆட்டம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கனீஸ். மேங்கனீஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கு? +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா 3D எலக்ட்ரான் 0வா இருக்கும். என்னவா இருக்கும்? 3D எலக்ட்ரான் 0வா இருக்கும். அப்படின்னா என்னது? நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இங்க வந்து Cr2O7 இருக்கு பாத்தீங்களா? இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +6. அவனோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப நீங்க வந்து இங்க வந்து குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து போய் பாத்தீங்கன்னா +6 ஸ்டேட்ல இங்கேயும் 3D 0 தான் இருக்கும். புரிஞ்சதா? சோ இங்கேயும் we have, so there's a +6. சோ அப்ப இங்கேயும் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு? So there's a chromium +6னா we have 3D 0. Sir, no unpaired electrons, no ligands sir. பட் இருந்தா கூட இது வந்து ஏன் சார் பர்பிள், ஆரஞ்சு அண்ட் yellow கலர் வந்து ஷோ? என்னோட கொஸ்டின் புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா கலர் வந்து ஷோ பண்ணணும்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன இருக்கணும்? லிகான்ஸ் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன இருக்கணும்? ஓகே ரைட். பட் இங்க வந்து பாருங்க, நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், நோ லிகான்ஸ். பட் இருந்தா கூட வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு? கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுது. சார் ரீசன் வந்து என்ன சார்? ஸோ த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். என்ன ரீசன்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏன் வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். சார் அப்படின்னா என்ன சார்? நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது சார். புதுசா கொண்டு வரீங்க. 12th படிச்சிருப்பீங்களே. ஷோரா? ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஒன்லி இங்க பாருங்க, இந்த சால்ட்டை வந்து நான் வந்து அயனா கன்வெர்ட் பண்றேன். அயனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னமா கிடைக்கும்? K++ MnO4- கரெக்டா இல்லையா? ரைட்? ஸோ இவனை வந்து நீங்க வந்து அயான்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா K+ and MnO4- வந்து கிடைக்கும். K+ and MnO4- வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ MnO4- ஓட ஸ்ட்ரக்சர் வந்து வரீங்க. We have Mn. ஸோ இங்க வந்து we have 1 oxygen. இங்க வந்து we have 1 oxygen. இங்க we have double bond oxygen and here we have O-. ஓகேவா? நம்மளுக்கு வந்து என்னது? O-. O-. ஓகேவா? அந்த பாயிண்ட் ஓகேவா? இதான் வந்து என்னோட MnO4- ஓட ஸ்ட்ரக்சர். ரைட்? ஸோ தட்ஸ் a Lewis structure. குட். இங்க வந்து Mn வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? +7. அப்படின்னா இவனோட 3D ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, we have 3D ஆர்பிட்டல். ஆல் 3D வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? எம்டியா வந்து இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா? ஏன்னா வந்து இங்க வந்து பாருங்க 3D 0னா என்னது? ஸோ 3D ஆர்பிட்டல்ஸ்ல நோ எலக்ட்ரான்ஸ். நோ எலக்ட்ரான்ஸ். ரைட்? இங்க ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். உடனே ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா, நான் ஸ்டேபிளா மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். யாரு? ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜஸ். அதோட ஃபார்மல் சார்ஜஸ் நெகட்டிவ். அப்படின்னா என்ன இருக்கும்? இப்போ ஜென்ரலா ஆக்சிஜன் இஸ் சரௌண்டட் பை 6 எலக்ட்ரான்ஸ்னா அதோட ஃபார்மல் சார்ஜ் 0. இப்போ என்ன இருக்கு? 7 என்னது? ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு. உடனே இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இந்த மேக்னெட் கிட்ட என்னோட எலக்ட்ரானை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அப்ப எடுத்துட்டதுன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடும்? இங்க வந்து 3D 1ஆ மாறிடுமா? அப்ப அவனோட சார்ஜ் என்னமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா Mனோட சார்ஜஸ் என்னவா இருந்தது? +7. இங்க இப்ப என்ன பண்றீங்க? ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க. அப்ப Mn +6 மாறிடுச்சா? பட் Mn என்ன சொல்லுனா, நோ 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 நோ, நான் வந்து எனக்கு வந்து அன்ஸ்டேபிள் போறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா வந்து என்ன பண்ணிருக்கீங்க? அன்ஸ்டேபிளா மாத்திருக்கீங்க. ஸோ நீயே என்னோட எலக்ட்ரான் வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு. ஓகேவா? அப்ப எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? ஸோ அவனோட ஆர்பிட்டல்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டலுக்கு மூவ் ஆகுது. எப்படி வந்து மூவ் ஆகும்? ஏதோ ஒரு எனர்ஜி எடுத்தா தானே மூவ் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை எமிட் பண்ணும். எந்த எனர்ஜியை? இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? ஸோ ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது என்ன ஆகும்? சம் எனர்ஜிஸ் வந்து எமிட் பண்ணும். தட் எனர்ஜி வில் ஷோ த கலர். புரிஞ்சுதாமா? அப்ப இங்க வந்து பாருங்க, யாரோட சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? மேங்கனீஸோட சார்ஜ் ஃப்ரம் +6 to +7 and +7 to +6 வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ரீசனால தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது? KMnO4 பர்பிள் கலர்லயும், K2Cr2O7 ஆரஞ்சு அண்ட் K2Cr O4 yellow இன் கலர்லயும் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? டவுட்ஸ்டா? டவுட்ஸ்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? இது வந்து செகண்ட் ரீசன். இது வந்து நமக்கு வந்து என்னன்னு பார்த்தா செகண்ட் ரீசன் டு கெட் த கலர்ஸ். ஓகே குட். ஸோ தேர்ட் பாயிண்ட் சார், தேர்ட் பாயிண்ட் என்னன்னா,
ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிசிஎல். ஸோ வி ஹவ் ஸோ தட் இஸ் ஏஜிபிஆர் அண்ட் ஸோ தட் இஸ் ஏஜிஐ. இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? இனிஷியலாக வி ஆர் டேக்கிங் சம் சால்ட் சொல்யூஷன். இந்த சால்ட் சொல்யூஷன்ல நம்மளுக்கு வந்து யார் வந்து பிரசன்ட் இருப்பாங்க, ஹாலஜன்ஸ் வந்து பிரசன்ட் இருப்பாங்க. இல்லை நீங்கள் எதோ வந்து ஆட் பண்ணுவீங்க, ஸோ தட்ஸ் ஆக்வஸ் AgNO3 சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுவீங்க, ரைட்? இந்த சொல்யூஷன்ஸ் கண்டென்ட்ஸ் குளோரினா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், ஒரு ஒரு லைட் எல்லோ கலர் பிரிசிடேட் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டா? ஸோ இதே இது வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் AgBr இருந்துச்சுன்னா ஒரு மாடரேட் எல்லோ. ஸோ இதே AgI இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாரி அயோடின் வந்து பிரசன்ட் இருந்துச்சுன்னா டார்க் எல்லோ கலர்ஸ் வந்து கிடைக்கும். இவங்க வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணும். அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த எலமெண்ட் AgCl அண்ட் AgBr அண்ட் AgI வந்து எனக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணும், கலர்ஸ் வந்து ஷோ பண்றாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின், ஓகேவா? இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் நல்லா நோட் பண்ணுங்க, இவங்கள அயான்ஸை வந்து கன்வெர்ட் பண்றேன். அயான்ஸை கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், Ag பிளஸ் அண்ட் Cl மைனஸ். இவனை அயான்ஸை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஸோ வி ஹவ் Ag பிளஸ் அண்ட் Br மைனஸ். இவனை அயான்ஸை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஸோ வி ஹவ் Ag பிளஸ் அண்ட் I மைனஸ். ஏஜிங்கிறது யாரு, இட் இஸ் a D பிளாக் எலமெண்ட். D பிளாக் எலமெண்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், மினிமம் இருக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்டையான் சேம். இதான் உன்னோட சைஸ், இதான் உன்னோட சைஸ், இதான் உன்னோட சைஸ். ஆனியன் பார்க்கலாமா, இதுதான் என்னோட குளோரினோட சைஸ், ஓகேவா? இதான் என்னோட குளோரினோட சைஸ், ரைட்? இதான் என்னோட பிஆரோட சைஸ், பிஆர் மைனஸோட சைஸ், நாட் பிஆர். இதான் என்னோட ஐ மைனஸோட சைஸ், ரைட்? இந்த மாதிரி டயக்ராம் எங்கேயாவது போட்டிருக்கேனா, கெமிக்கல் பாண்டிங்ல போட்டிருப்பேன் ஃபஜான்ஸ் ரூல். இப்போ புரியுதா? ஃபஜான்ஸ் ரூல் எங்கே வந்து அப்ளை ஆகுதுன்னு பாருங்க இங்க. ஸோ அப்போ எனக்கு சைஸ் ஆஃப் த கேட்டையான் மினிமம் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆனியன் வந்து மேக்ஸிமம். அப்போ அங்கே என்ன நடக்கும், நம்மளுக்கு போலரைசேஷன் நடக்குமா? போலரைசேஷன் என்னது, த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆஃப் ஆனியன் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஆர் எப்படி வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும், இந்த டைரக்ஷன்ல எப்படி மூவ் ஆகுமா, இந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுமா? அப்போ இவன் மூவ் ஆகுறான்னா என்ன மீனிங் ஆக்சுவலா, இவன் ஏதோ ஒரு எனர்ஜியை லாஸ் பண்ணுவான், இல்லை எனர்ஜியை கெயின் பண்ணுவான், கரெக்டா இல்லையா? ஒரு எலக்ட்ரான் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னா ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று வந்து என்ன பண்ணுவான், எனர்ஜிஸை லாஸ் பண்ணுவான், இல்லை எனர்ஜியை கெயின் பண்ணுவான். இங்க இவனோட டார்கெட் வந்து என்னது, நான் ஸ்டேபிளா மாறணும். அப்ப என்ன பண்ணுவான், எனர்ஜிஸை எமிட் பண்ணுவான். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து என்னவா மாறுது, கலர்ஸ் வந்து மாறுது. நோட் பண்ணிக்கங்க. அப்ப இங்க வந்து என்னது, இங்க வந்து ஏன் வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது, டியூ டு த போலரைசேஷன், ஓகேவா? அப்ப 3 ரீசன்ஸ் புரிஞ்சதா? 3 ரீசன்ஸ் வந்து புரிஞ்சதா, why we are getting the colors அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா சார் இதுதான் சார் என்னோட கலரோட ரீசன். அப்போ இந்த 3 எலிமெண்ட் வந்து சாரி 3 காம்பவுண்ட் வந்து ஏன் வந்து கலர்ஸ் வந்து ஷோ பண்ணுதுன்னா டியூ டு த போலரைசேஷன், டியூ டு த போலரைசேஷன். கைஸ் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ்? குட். ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் கேட்பாங்க. எங்க இருந்துன்னா டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட், ஏன்னா அது கம்ப்ளீட்டா ப்ராப்பர்ட்டிஸ் தான், ரைட்? ஸோ உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியா இருக்கும் இன் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். எதுல, ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல என்னால வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண தெரியும், ஓகேவா? குட். அடுத்த பாயிண்ட் போலாமாடா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். The next property. The next property, oxidation state. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ the charge of the particular element. இப்போ ஒரு எலக்ட்ரானை நீங்க ஆட் பண்ணும்போதோ இல்லை ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போதோ, நாட் ஓன்லி ஒன் எலக்ட்ரான், the number of electrons added or number of electrons removed, right? So generally, okay, right? You can take, so there's a S block element. அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா, that has only one oxidation state. என்ன ரீசன்னா +1. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன இருக்கும், +1 and +2 இருக்கும். குரூப் 1 எலமெண்ட்ஸ்னா நம்மளுக்கு வந்து +1, குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து ஏதோ வந்து ஷோ பண்ணும். ஸோ தட்ஸ் அ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணும், ரைட்? ஸோ அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, +3, +4 வந்து இருக்கும், ரைட்? இங்க வந்து பாருங்க, இன் டி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், that will show variable oxidation state. Variable oxidation state. ரைட்? சார் இதுக்கு என்ன சார் ரீசன்? ஓகே, ரைட்? இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்எஸ்ஸும் என்னது, ஸோ என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல், ஸோ தட் இஸ் n-1 d ஆர்பிட்டல். இவங்க ரெண்டு பேரோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த 2 ஆர்பிட்டல் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஆர் இந்த 2 ஆர்பிட்டல்ஸ்லயும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேம் எனர்ஜி இருக்கு.
சேம் எனர்ஜினா ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க, இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ல. அப்ப உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஈஸிலி ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் 3D as well as 4S. புரிஞ்சதா? ஸோ அதே மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வில் ஷோ. ஸோ தட்ஸ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? ஸோ உங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணவும் முடியும். இந்த பாயிண்ட் ஓகேவாமா? டவுட்ஸ் இருக்கா அதுல? டவுட்ஸ் இருக்கா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. வி ஹேவ் ஐரன். ஐரன் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும்? ஸோ தட்ஸ் ஐரன் பிளஸ் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணும். அண்ட் ஐரன் பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணும். இதுல யார் வந்து ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதை பத்தி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் ஒன்லி 3D சீரிஸ் மட்டும் கொடுக்க போறேன். 4D 5D சீரிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ரைட்? ஸோ 4D 5 சீரிஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க இன் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியம் அண்ட் வி ஹவ் டைட்டானியம், வி ஹவ் வனேடியம், வி ஹவ் குரோமியம் அண்ட் வி ஹவ் மேங்கனீஸ், ஐரன், கோபால்ட், நிக்கல் அண்ட் காப்பர் அண்ட் ஃபைனலி வி ஹவ் ஜிங்க். ஸோ உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்க போறோம். உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்க போறோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரோமியம் அண்ட் ஸோ வி ஹவ் காப்பர், இவங்க 2 பேருக்கும் +1 ஆக்சிடேஷன். ஸோ தட்ஸ் மினிமம் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே இங்க வந்து பாருங்க +2 அண்ட் +2 அண்ட் +2 அண்ட் +2 +2 +2 +2 அண்ட் +2 அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாருலயுமே யார் இருப்பாங்க? ஸோ இன் 4sல வி ஹவ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்துருக்குமா? கரெக்டா இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஸ்காண்டியம்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அதுதான் அதோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இவங்க எல்லாருமே வந்து +3 நோட் பண்ணிக்கோங்க. தென் வி ஹவ் +4. இங்க வந்து வி ஹவ் +3 அண்ட் வி ஹவ் +4 அண்ட் +5 வனேடியம்ல. அண்ட் ஸோ தட் இஸ் அ குரோமியம்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் +3 அண்ட் +4 அண்ட் வி ஹவ் +5 அண்ட் +6. ஸோ மேங்கனீஸ்ல வந்து வி ஹவ் +3 +4 +5 அண்ட் +6 அண்ட் +7. அண்ட் ஐரன்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஸோ தட் இஸ் அ +2 அண்ட் வி ஹவ் +3 அண்ட் வி ஹவ் +6. அண்ட் கோபால்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் +2 +3 அண்ட் +4. அண்ட் நிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் +3 அண்ட் +4. அண்ட் காப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் +1 அண்ட் +2 அண்ட் ஜிங்க் வந்து +2. ஸோ இதுதான் உங்களோட கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3D சீரிஸ்ல the chromium and copper will show so there's a +1 oxidation state. ரீசன் என்னமா? அங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? 4s ஆர்பிட்டல்ல 1 எலக்ட்ரான் இருக்குமா? இந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல. ஸோ அதனால ஸ்காண்டியம் வந்து என்ன பண்ணும்னா that will show only 1 oxidation state. அதே மாதிரி ஜிங்க் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? only 1 oxidation state வந்து ஷோ பண்ணும். அப்ப நோட் பண்ணிக்கோங்க. காப்பர் அண்ட் குரோமியம் will show +1 oxidation states. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் அண்ட் ஜிங்க் வில் ஷோ ஒன்லி 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காண்டியம் வந்து +3 அண்ட் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா +2. ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ தட்ஸ் அ மேங்கனீஸ் வில் ஷோ த மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். கரெக்டா இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? ஸோ தட்ஸ் அ +7. ஓகேவா? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து யார் வந்து ஷோ பண்ணுவா? ஸோ தட்ஸ் அ மேங்கனீஸ். ஓகேவா? இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள் எடுத்தீங்கன்னா ஓகேவா? இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள் எடுத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ஓஸ்மியம் அண்ட் ருத்தினியம். இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +8 வந்து இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள்லயே இந்த ஓஸ்மியம் அண்ட் ருத்தினியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா that will show so there's a +8 oxidation state. +8 oxidation states. ஓகேவாமா? கைஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குடா? ஆன்லைன்ல உள்ளவங்க எனக்கு வந்து ஆஃப்லைன் வந்து ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாகவே கேட்டுக்கலாம். ஆன்லைன் எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க எப்படி வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு டைம் கேட்குறது. டவுட் இருந்தால் கேட்டுருங்க. ரைட்? குட். ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் ஹியர்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. எனக்கு வந்து கேட்கலாம் ஐரனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ யார் வந்து இந்த இந்தியன் டேபிளே மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து ஷோ பண்ணுவா? மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இதை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ரைட்? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே. இதுல எனக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சார் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க? ரைட்?
ஸோ த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்ணுதா இல்ல ரெடியூசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்ணுதா, அதை வந்து எதை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம்? யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். புரிஞ்சுதா? என்னோட பாயிண்ட் புரியுதா? அப்ளிகேஷன் நம்பர் 1 வந்து என்னமா? அப்ளிகேஷன் நம்பர் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட அப்ளிகேஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் யாரோட கேரக்டர்? ஒரு காம்பவுண்டோட கேரக்டர். அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்றானா இல்ல ரெடியூசிங் ஏஜென்டா பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம்? யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து வேணும், கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க சார் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். த எலமெண்ட் நேம் இஸ் இ. என்னோட எலமெண்ட் வந்து எடுக்கிறேன். அந்த எலமெண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இ, ரைட்? ஸோ இந்த எலமெண்டோட எலக்ட்ரான்ஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்றேன். அதாவது என்ன பண்றேன், அவனோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரேன். அப்ப ஏ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனை வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கொண்டு வரேன். இது வந்து அவனோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த டேபிள்ல குரோமியம் வந்து எடுக்கிறோம். குரோமியத்தோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +1. குரோமியத்தோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1. இப்ப புரிஞ்சுதா? இது டி அண்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஹியர், ரைட்? ஸோ மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ there's a +1. ஓகேவா? ஸோ குரோமியம் வந்து எடுக்கிறோம். ஸோ குரோமியத்தோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1, ரைட்? ரைட்? அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா? குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அப்போ உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த எலமெண்ட்டை +6 வரைக்கும் கொண்டு போக முடியுமா? எப்படி +6 வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க? +1 வந்து எப்படி வந்து +6 கன்வெர்ட் பண்ணுவீங்க? இஃப் யூ ரிமூவ் 5 மோர் எலக்ட்ரான், நீங்க இந்த Cr பிளஸ்ல இருந்து ஒரு 5 மோர் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் so there's a Cr plus 6 here. புரிஞ்சதா? என்னோட ஸ்டேட்மெண்ட் புரியுதா? அப்போ உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். 5 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு எலமெண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றீங்கன்னா, அந்த ரியாக்ஷனோட நேம் என்னமா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இங்க பாருங்க, ஒரு இது இருக்கு, A will give A plus 1 எலக்ட்ரான்னா இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்ல இவன் என்னவா வந்து பிஹேவ் பண்ணுவான்? ரெடியூசிங் ஏஜென்ட்டா பிஹேவ் பண்ணுவான். சோ ஒரு எலமெண்ட் இஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன்னா அவன் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான்? ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா பிஹேவ் பண்ணுவான். தட் ரெடியூசஸ் அதர்ஸ். புரிஞ்சதா? சோ இதுதான் நம்மளோட மீனிங். அப்ப வந்து இங்க வந்து பாருங்க, ஒரு எலமெண்ட் அதோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா, நல்லா நோட் பண்ணணும். ஒரு எலமெண்ட் அதோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா, அந்த எலமெண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து பிஹேவ் பண்ணும். புரிஞ்சதா? Questions here? Questions here? Right? So questions இருக்காது அது. So அப்ப என்னோட பாயிண்ட் வந்து பாருங்க. எக்ஸாம்பிள், so we have Cr2 plus. We have Cr2 plus. இவன் வந்து என்னதான் வந்து கன்வெர்ட் பண்றேன்? Cr3 plus வந்து கன்வெர்ட் பண்றேன். ஆக்சுவலா so Cr3 plus தான் இருக்கிறது ஸ்டேபிள் கை. அப்ப என்ன பண்ணணும்? We have to remove one electron. So what kind of reaction is? So this is an oxidation reactions. அப்ப இங்க இந்த Cr2 plus வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து பிஹேவ் பண்ணுவான்? ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? புரிஞ்சுதாமா? டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். சார் நான் ஒரு பீன்னு ஒரு எலமெண்ட் வந்து எடுக்கிறேன். பீன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ பீன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு வந்து மாத்தினேன். அப்போ வந்து இங்க பாருங்க, பி N+ வந்து மாத்துறேன். இது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா, மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இந்த ப்ராப்ளத்துல வந்து பாருங்க, குரோமியம் எடுக்கிறோம். குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா? +6. இது வந்து பாருங்க, குரோமியம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது? நம்மளால இதுக்கப்புறம் ஃபர்தரா எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? நம்மளுக்கு ஃபர்தரா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது? ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? என்ன சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு? ஒன்லி எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ற சாய்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா என்னது? we have empty d ஆர்பிட்டல்ஸ். புரிஞ்சுதா? நீங்க எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து ரிமூவ் பண்றீங்க? 4s and 3d ல வந்து ரிமூவ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு? எம்டி ஆர்பிட்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல கொண்டு போய் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண முடியுமா? அப்ப நீங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Cr3+ இந்த ரியாக்ஷனுக்கு நேம்
இப்போ ஓகேவாமா? என்னோட ஆடியோ ஓகேவா? ரைட்? என்னோட ஆடியோ வந்து ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். ஓகேவா? ஆன்லைன்ல. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து பாருங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் பிட்வீன்ல இருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கிடையாது. இன் பிட்வீன்ல இருக்கு. எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. குரோமியத்தோட மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +1. குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +6. ஸோ நான் இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து எடுக்கிறேன். அந்த காம்பவுண்ட்ல என்னோட குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்குன்னு வச்சுக்கலாம். +3 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 சாய்ஸஸுமே இருந்திருக்கு. 2 சாய்ஸஸ் வந்திருக்கு. என்ன பண்ணலாம் உங்களால? ஆக்சிடைஸும் பண்ண முடியும். அதே மாதிரி ரெடியூஸும் பண்ண முடியும். உங்களால எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணவும் முடியும். உங்களால எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அப்ப இந்த 2 கேரக்டருமே யாருக்கு இருக்காங்க? Cr3+ வந்து இருக்காங்களா? இந்த டைம்ல என்னோட Cr3+ வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்டா வந்து பிஹேவ் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு பேர் தான் we can say disproportionation reactions. புரிஞ்சுதாடா? ரைட்? உங்களால என்ன பண்ண முடியும்? 2 கேரக்டருமே நம்மளால வந்து பண்ண முடியும். ரைட்? ஓகேடா? குட். அடுத்து போலாமா? எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க சார்? ஜென்ரலா. இப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அத வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சது. இப்போ பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா, கைஸ் ஒன் செகண்ட். We have ஜென்ரலா இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக. இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா யூ கேன் அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா இன்க்ரீசிங் ஸோ தட்ஸ் அ ரெடியூசிங் கேரக்டர்னு கேட்பாங்க. ஆர் இன்க்ரீசிங் அண்ட் ஆக்சிடைசிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரைட்? ரைட்? எஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கிடைக்குன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பாசிபிள் பாசிபிள் பாசிபிள். உங்களால வந்து அவனை வந்து ஆக்சிடைஸும் பண்ண முடியும், ரெடியூஸும் வந்து பண்ண முடியும்னா அப்ப 2 ப்ராடக்ட் வந்து உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? குட். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, ஆக்சுவலா இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன், இதுல ஒவ்வொரு பாயிண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஸோ தட்ஸ் அ குளோரின். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +1, அதே மாதிரி we have +3 and we have +5, then we have so there's a +7. ரைட்? ஸோ there's a +7. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா குளோரினோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +7. ஓகேவா? மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +1. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? அப்ப மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அவன் வந்து என்னவா வந்து பிஹேவ் பண்ணுவான்? மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அவன் என்னவா பிஹேவ் பண்ணுவான்? ரெடியூசிங் ஏஜென்ட். அவங்க எனக்கு வந்து என்ன கேட்கறாங்கன்னா so there's a ஆக்சிடைசிங் பவர் வந்து கேட்கறாங்க. ஆக்சிடைசிங் பவர் வந்து கேட்கறாங்க. அப்ப ரெடியூசிங் பவருக்கு வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ஆக்சிடைசிங் பவர். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இதான ஆன்சர். புரிஞ்சதா நம்மளுக்கு? ரைட்? இதான நம்மளோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? சோ இப்படி தான் क्वेश्चंस வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. எப்படி வந்து கேட்கலாம்னா வாட் அபௌட் தி ரெடியூசிங் பவர் அப்படி சொல்லிட்டு क्वेश्चन வந்து கேட்கலாம். ஆர் வந்து ஆக்சிடைசிங் பவர் அப்படி சொல்லிட்டு क्वेश्चन கேட்கலாம். இல்லையா? இன்னொரு பாயிண்ட் கேட்கலாம். அசிடிக் ஸ்ட்ரென்த் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த். ரைட்? ஆசிட்னா என்ன ஜெனரலா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப புரிஞ்சதா? உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்கலாம்? You can arrange in the order of reducing power. இது ஒரு question. Reducing power இது ஒரு question. இன்னொரு question வந்து என்ன கேட்கலாம்? Arrange them in the order of oxidizing power. இப்படி ஒரு question வந்து கேட்கலாம். ஓகே ரைட்? Strength of oxidizing agent and reducing agents இதெல்லாம் வந்து question வந்து கேட்கலாம். வேற என்ன சார் question வந்து கேட்கலாம்னா சோ இவங்களோட acidic strength வச்சு questions வந்து கேட்கலாம். ஜெனரலா நம்மளுக்கு ஆசிட்னா என்னையா? ஜெனரல் ஆசிட்னா என்னது? கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆசிட்னா என்னது? யார் வந்து எனக்கு எலக்ட்ரான் பேர்ஸ அக்செப்ட் பண்றானோ அவனுக்கு பேர் வந்து ஆசிட். அதுக்கு பேர் தான் லூயிஸ் ஆசிட் அப்படி சொல்லுவோம். ரைட்? ஒருத்த வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கான். ஒருத்த நல்லா நோட் பண்ணும். ஒரு எலிமெண்ட் வந்து என்ன இருக்கு? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அப்ப இவனுக்கு வந்து என்ன பாசிபிலிட்டி? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற கெபாசிட்டி தான் இருக்கு. ஓகேவா? சோ இவனால என்ன பண்ண முடியும்? இவனுக்கு ஒன்லி எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ற கெபாசிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணானா இவன் வந்து யாரு? மோர் ஆசிட். புரிஞ்சதா புரியலையா? சோ அப்ப நான் இப்படி சொல்லலாமா? என்னோட அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு what? So the directly proportional to so there's a number of oxidation state or the oxidation state, right? எனக்கு oxidation state maximum na so that will become more acidic in nature. என்னோட
ஆக்சிடேஷன் ஸ்டேட் மினிமம் இருந்துச்சுன்னா வந்து என்னவா வந்து பிஹேவ் பண்ணுவோம், ஒரு பேசிக் வந்து பிஹேவ் பண்ணுவோம். ஓகேடா? புரிஞ்சதா? எப்படி வேணுமாலும் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அப்ப எனக்கு வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸ்ல ஒரு 4 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் குடுத்துருவாங்க. என்ன கொஸ்டின் வந்து குடுப்பாங்க? ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு எனக்கு வந்து என்ன கேட்கலாம்னா கொஸ்டின், யூ கேன் அரேஞ்ச் them in the order of acidic strength. You can arrange them in the order of increasing order of, so there's a oxidizing character or oxidizing power and reducing powers னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அவன் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான்? ஒன்லி ரெடியூசிங் ஏஜென்ட். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான்? ஒன்லி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா அவனோட ஆக்சிடைசிங் பவர் ரெடியூஸ் ஆகுமா? ஆக்சிடைசிங் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவனோட ஆக்சிடைசிங் பவர் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆக்சுவலாக இங்க வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். குட். அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்பாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். குட். இந்த கொஸ்டின் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. So we have MnO and we have MnO2 and we have MnO3 and we have Mn2O7, right? Mn2O7, Mn2O7, right? கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அரேஞ்ச் them in the order of acidic strength. ஆன்சர் பண்ணுங்கம்மா குயிக்கா. அசிடிக் ஸ்ட்ரென்த் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ரெடியூசிங் பவர் வச்சு ஆன்சர் பண்ணுங்க அண்ட் ஆக்சிடைசிங் பவர் வச்சு ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜோசுவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலா நீங்க ரிடாக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு ஒரு 10 ரூல்ஸ் வந்து இருக்கும். நீங்க என்னோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மேபி ரிடாக்ஸ்ல வந்து நான் வந்து எடுப்பேன். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து K2Cr2O7 இருந்ததுன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, K வந்து யார் அப்படின்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட். அப்போ அவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 டைம்ஸ் +1 + 2 டைம்ஸ் x + 7 டைம்ஸ் -2 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 0க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, குட் குட் குட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? MnO. அப்போ இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா? +2. இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. ஓகேவா? ஸோ +7. அப்ப எனக்கு வந்து ஒருத்தன் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்து பிஹேவ் பண்ணுவான்? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஏதா வந்து பிஹேவ் பண்ணுவான். அங்க ஒன்லி வந்து என்ன பாசிபிள்? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் பாசிபிள். அப்ப அங்க ரிடக்ஷன் ஒன்லி பாசிபிள். அப்ப அவன் வந்து என்ன வந்து பிஹேவ் பண்ணுவான்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பிஹேவ் பண்ணுவான். அடுத்தவங்கள ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணுவான். எங்கேம்மா? MnO3 + 6 ஆமா? ஓகே, சாரி. இப்போ ஓகேவா? ரைட். அப்ப மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான்? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பிஹேவ் பண்ணுவான். அப்ப எனக்கு ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு அதிகமா இருக்கும்? So can I say like this? கரெக்ட்டா இல்லையாமா? So reducing power எப்படிமா இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்ல வந்து இருக்கும். So acidic character எப்படி இருக்கும்? Acidic character is directly proportional to what? Oxidizing power. So இந்த மாதிரி இருக்குமா? புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ரைட்? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும். பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து கேட்டாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்த பாயிண்ட் வந்து கேக்குறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கேக்குறாங்க. சில டைம் எனக்கு என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னா you can arrange them in the order of pH. Acidic strength is directly proportional to what? pH. Right? Sorry, inversely proportional to pH. Not directly proportional. Acidic strength எனக்கு எப்படி இருக்கும்? Inversely proportional to pH. ஓகேவா? கொஸ்டின் எங்க இருந்து கேக்குறாங்க பாருங்க. ரைட்? So directly proportional to H+ ions. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்? So ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா அந்த பாயிண்ட்ல? சார் வேற என்ன சார் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, குயிக்கா வந்து அடுத்த பாயிண்ட் வந்து போலாம். ரைட்? ஸோ குயிக்கா வந்து அடுத்த பாயிண்ட் வந்து போலாம். ரைட்? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலா கேட்குற கொஸ்டின். நம்மளுக்கு வந்து பாருங்க அயரன் +2 வந்து இருக்கு, அயரன் +3 வந்து இருக்கு. இதுல யாருமா வந்து மோஸ்ட் ஸ்டேபிலிட்டி? +3. ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம்? இங்க வந்து பாருங்க, இஃப் யூ ரிமூவ் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்றீங்க. ஒரு எலக்ட்ரான் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்னது? we can say oxidation reactions. அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்னா ஏன் சார் ஏன் வந்து இந்த டைரக்ஷன்ல ரியாக்ஷன்ஸ் நடக்குது? ஏதாவது ஐடியா? ஏன் வந்து இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நடக்கல? எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எலமெண்டா இருந்தாலும் ஸோ ஆல்வேஸ் அவன் வந்து எங்க இருந்து எங்க மூவ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவான்னா அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள். ஸோ அதுதான் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். புரிஞ்சுதா? ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு டைரக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள்.
அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள். புரிஞ்சுதா? அப்போ அயரன் +2 இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 3d6 சாரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இட் இஸ் பார்சியலி ஃபில்ட். ஸோ இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 அப்போ 2 4 5 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது? ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சாரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைச்சதா? ஸோ ஆஃப் ஃபீல்டா ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ அதனால இந்த டைரக்ஷன் தான் இஸ் பாசிபிள். அப்போ இந்த ரியாக்ஷன் பேர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ Fe2+ என்னமா பிஹேவ் பண்ணும்? வெரி குட். ஸோ அப்போ Fe2+ வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ரெடியூசிங் ஏஜெண்டா வந்து பிஹேவ் பண்ணும். ரைட்? ரெடியூசிங் ஏஜெண்டா வந்து பிஹேவ் பண்ணும். ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பாயிண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த குரோமியம் இருக்கா பாத்தீங்களா? இந்த குரோமியம் எப்போதுமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் அவனோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரோமியம் இருக்கா பாத்தீங்களா? குரோமியம் எப்பவுமே அவனோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னு பாருங்க. ஸோ தட்ஸ் a குரோமியம் +3. ஸோ கொஸ்டின் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ரைட்? ஸோ ஒய் த குரோமியம் வில் ஷோ த மேக்ஸிமம் the most stable condition. So in why the chromium will show, so there is a +3 oxidation state in the stable conditions அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ரீசன் பார்த்துடலாமாமா? ரைட், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 4s1 and 3d5. 4s1 and 3d5. ரைட்? ஸோ குரோமியம் 3+. குரோமியம் 3+. நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க பாருங்க குரோமியம் ப்ளஸ் வந்து கொடுக்குறோம். குரோமியம் ப்ளஸ்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? 3d5. சார் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் தானே. பட் ஏன் வந்து எனக்கு வந்து குரோமியம் 3+ தான் இருக்கிறதுல மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்றீங்க? அப்ப குரோமியம் 3+னா எப்படி இருக்கும்? 3d3 இருக்குமா? 3d3 வந்து இருக்குமா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எப்போதுமே வந்து குரோமியம் வந்து என்னது? ஸோ இவனை எடுத்து நான் வந்து ஒரு லிகான் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஏதோ ஒரு லிகான் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? 3d ஸ்பிளிட்டிங் வந்து நடக்குமா? அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தானே ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். நம்மளோட 3d எலக்ட்ரான்ஸ் வந்து பாருங்க 1 2 3 4 5 1 2 3 இருக்கு. இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 எந்த இது T2G. இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஸோ we have EG. ஸோ இப்போ நீங்க போய் பாருங்க என்னோட 3 எலக்ட்ரான்ஸ் எங்கே பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ the 3 electrons are present in T2G condition. T2Gங்கிறது யாரு? இட் இஸ் a low energy orbital. எப்போதுமே எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு லோ எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஈஸியா பாண்ட் வந்து மேக் பண்ண முடியும். யூ கேன் ஈஸிலி கெட் த ஸ்டேபிள் காம்பவுண்ட். புரிஞ்சதா புரியலையா? இந்த ரீசன்னால தான் நம்மளோட குரோமியம் 3+ will be most stable as compared to other oxidations. நோட் பண்ணிக்கோங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்க பாருங்க எனக்கு வந்து Cr2+ ஒருத்தர் இருக்கான். இந்த Cr2+ கைஸ் இங்க பாருங்க இந்த Cr2+ எனக்கு Cr1+ தான் கன்வெர்ட் பண்றதை விட எனக்கு வந்து என்னவா வந்து கன்வெர்ட் ஆயிடுவான்? ஈஸியா Cr3+ வந்து கன்வெர்ட் பண்ணிடுவான். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அந்த காம்பவுண்ட்ல என்னோட Cr2+ எனக்கு வந்து என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. என்னவாமா பிஹேவ் பண்ணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்? என்னோட கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். So you can take that is a chromium 3+ னா அவனோட எலக்ட்ரான் ஸ்பிளிட்டிங் டயகிராம்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா all 3 electrons are present in what? Lower energy orbitals. எலக்ட்ரான் எனக்கு எப்பவுமே லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல் இருந்ததுன்னா சேஃப் அண்ட் ஸ்டேபிள். புரிஞ்சதா? ஏன்னா அவனோட ஹையர் எனர்ஜில வந்து அவனோட லைஃப் டைம் என்னது? 10⁻⁻8 செகண்ட். மறுபடியும் வருவான். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் உங்க கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து Cr2+ வந்து கண்டிஷன்ல இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2. நான் உங்களை ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். இங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். என்னோட Cr+2 +1 ஈஸியா கன்வெர்ட் ஆகுமா? +3 ஈஸியா கன்வெர்ட் ஆகுமா? மோஸ்ட் ஸ்டேபிளுக்கு தான் எப்பவுமே ட்ரை பண்ணும். அப்ப +3க்கு தானே போகும். அப்ப +3க்கு போச்சுன்னா என்னோட கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்ப என்னோட Cr2+ வந்து என்ன வந்து பிஹேவ் பண்ணும்? ரெடியூசிங் ஏஜென்ட், நாட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இத ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? ஏதாவது இந்த பாயிண்ட்ல வந்து டவுட்ஸ் இருக்கா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க. ஸோ என்னோட Cr-ஓட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், Cr-ஓட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. Cr-ஓட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. சார் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார் லீஸ்ட் ஸ்டேபிள் சார் +6.
guys important. குரோமியத்தோட லீஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. ஓகேவா? +6 +6. ஸோ அதே மாதிரி மாலிப்டினம் எடுத்தீங்கன்னா அதோட மோஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஸோ அதே மாதிரி டங்ஸ்டன் வந்து எடுத்தீங்கன்னா அதோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +6. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐரன் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் +3 சொல்லிட்டு. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஜேஇல. இதே கொஸ்டின் நம்மளுக்கு வந்து என்ன கேட்கலாம்? நீட்ல வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. திடீர்னு டங்ஸ்டன் வந்து கேட்கலாம். ஸோ வந்து இதுதான் நம்மளோட பாயிண்ட். இதான் என்னோட பாயிண்ட். ரைட்? இதான் என்னோட பாயிண்ட். ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா அந்த பாயிண்ட்ல? ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? வேற எந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேனா? Next important point. Next important point. So we have copper 2+ and we have copper plus. Which one is more stable here? We have copper 2+ and copper copper 2+. எப்பரா சொல்றீங்க? காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னமா? சாரி, காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s1 and 3d10. 3d10. அப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? 3d10க்கு வந்து மாத்தணும்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா போதுமா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா போதுமா? ஜென்ரலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஜென்ரலா ஓகேவா? ஜென்ரலா உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைன்னா இவன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். எனக்கு காப்பர் 2+ ஆக்வஸ் அண்ட் காப்பர் பிளஸ் ஆக்வஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுல யார் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆக்வஸ் கண்டிஷன்ல இவன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். யார் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள்? ஸோ தட்ஸ் அ காப்பர் 2+ ஆக்வஸ் கண்டிஷன்ல. ஒன்லி இன் கேசியஸ் கண்டிஷன்ல இந்த இது வந்து அப்ளிகபிள். நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட். எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் வந்து அங்கங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த ஆக்வஸ் கண்டிஷன்ல யார் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள்? காப்பர் 2+, நாட் காப்பர் பிளஸ். கேசியஸ் ஸ்டேட்ல ஜென்ரல் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள். ஜென்ரலா நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுட்ஸ் இருக்காடா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டேபிள் தெரியணும். டேபிள்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், அசிடிக் பவர் அண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த், இந்த எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி போலாமா? அடுத்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க. தட்ஸ் மேக்னெட்டிக் பிஹேவியர். Right? Magnetic behaviors. Right? So உங்களுக்கு வந்து தெரியும் ஜென்ரலா. ஸோ இதான் என்னோட நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம். ரைட்? ஸோ ஹியர் வி ஹவ் எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்னா இன் 2 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து பண்ணும். ஒன்று வந்து என்ன பண்ணும்? அரௌண்ட் த நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த பாத்தில் இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஷெல் ஆர் ஆர்பிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? அதோட ஓன் ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து we are saying ஸ்பின் மூமெண்டம் அப்படி சொல்லுவோம். கரெக்டா இல்லையாமா? ஜென்ரலா வந்து பாருங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் எனி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ சென்டர்ல we have the nucleus. ஸோ அரௌண்ட் த நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இந்த சர்க்குலர் பாத். கரெக்டா இல்லையா? ரைட்? ஸோ அதுக்கு வந்து ஒரு மூமெண்டம் வந்து இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கு பேர் தான் ஆங்குலர் மூமெண்டம் அப்படி சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, என்னோட எலக்ட்ரான் அதோட ஓன் ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணும். மேபி இந்த கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ தட் டைம் வி ஆர் யூசிங் த வேர்ட் ஸ்பின் மூமெண்டம் அப்படி சொல்லுவோம். ரைட்? ஸோ எனக்கு வந்து என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வி ஹாவ் சம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். எனக்கு எப்பவுமே இங்க வந்து பாருங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்ததுன்னா எங்க என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லையோ இல்லை என்னோட ஆர்பிட்டல்லையோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்ததுன்னா ஸோ அது வந்து எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மூமெண்டம் வந்து கிரியேட் பண்ணும். இந்த ஸ்பின் மூமெண்டம் எதை கிரியேட் பண்ணும்? ஸோ தட்ஸ் அ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து கிரியேட் பண்ணும். கரெக்டா இல்லையா? ஸோ தட்ஸ் அ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து கிரியேட் பண்ணும். சார் எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்ததுன்னா எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கங்க. எப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்னெட்டிக் பிஹேவியர் கிரியேட் பண்ணும்? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ஒரு எலக்ட்ரான் எப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் பிஹேவியர் கிரியேட் பண்ணும்? இவ்வளவு நாள் நீங்க படிச்சிருக்கீங்க மேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாவே யூ கேன் டேக் எனி சார்ஜஸ் ஸ்பீசிஸ். யாரு சார்ஜஸ் ஸ்பீசிஸ்? இங்க யாரு? புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அதானே ஒரு ஆட்டம்ல இருக்கு. ஸோ இந்த சார்ஜஸ் ஸ்பீசிஸ் உங்களுக்கு வைப்ரேட் ஆச்சுன்னா அப்படின்னு என்ன மீனிங்? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா
அது வந்து என்ன பண்ணும்னா 2 ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? யூ கேன் டேக் எனி சார்ஜ் ஸ்பீசிஸ். ஒரு சார்ஜ் ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்றீங்க? ஜஸ்ட் வந்து மூவ் பண்றீங்க. அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்றீங்க. ஓகேவா? அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்றீங்க. ரொம்ப ஈஸி. ஒண்ணும் கிடையாது. சன் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா சன்னோட எனர்ஜி எடுத்துட்டு ஒரு பர்టిక్యులர் மூவ்மெண்ட் வந்து பண்ணும். அந்த எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து வந்துரும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? வி ஆர் கெட்டிங் சோ தட்ஸ் 2 ஃபீல்ட் வந்து கிடைக்கும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ எனக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இதை வந்து கிரியேட் பண்ணும். பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இது கிரியேட் பண்ணாது. எதை கிரியேட் பண்ணாது? மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணாது. சோ அதனால தான் நான் சொல்றேன். சோ எனக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எதை கிரியேட் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அது வைப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். நீங்க இதை வந்து என்ன பண்றீங்க? ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா வந்து பாஸ் பண்றீங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இது வந்து யாரு? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா அவனோட ஓன் ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது? மூவ் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. சோ இவன் வந்து என்ன பண்ணுவான்? ஒரு ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க வந்து பாஸ் பண்ணீங்கன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி போகும். நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இவங்க வந்து அட்ராக்டட் பை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா வி கேன் சே பேரா மேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? பேரா மேக்னெட்டிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ த வைப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் நம்மளுக்கு வந்து எதை கிரியேட் பண்ணுது? ஸோ சம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எது வழியா பாஸ் பண்றீங்க? ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா பாஸ் பண்றீங்க. அங்க உங்களுக்கு என்ன நடக்குது? அந்த ஃபீல்டை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? பேரா மேக்னெட்டிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். பேரா மேக்னெட்டிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இதே உங்களுக்கு வந்து நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் எனக்கு வந்து என்ன பண்ணும்? கிளாக் வைஸும் அனதர் எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் கிரியேட் பண்ணும். இவங்களும் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுவாங்க. பட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன பண்ணும்? ரிபல்ட் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ இதுதான் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வந்து நார்த், இது சவுத் போல். ஸோ இது வழியா நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆயிடும்? இப்படியே போகும். ரிப்பல் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா நீங்க எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா எலமெண்ட் அது வந்து யாரு? இட்ஸ் டயா மேக்னெட்டிக் இன் நேச்சர். புரிஞ்சுதாமா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்ப பேரா நேச்சர் வந்து கிடைக்கும்? எங்கெல்லாம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? பேரா நேச்சர் வந்து கிடைக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டயமேக்னெட்டிக் நேச்சர் வந்து கிடைக்கும். எனக்கு மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அவன் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் வந்து பிஹேவ் பண்ணுவான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் எனி எலமெண்ட்ஸ். இவங்களை வந்து என்ன பண்ணலாம்? இந்த 3 கேட்டகரியில கொண்டு வந்து அடைச்சிடலாம். என்ன சார் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ there's a paramagnetic and we have diamagnetic, we have ferromagnetic. புரிஞ்சுதாமா? ரைட்? ஸோ இதான் என்னோட பாயிண்ட். இதான் என்னோட பாயிண்ட். ஸோ there's a para and dia and ferro. ரைட்? ஸோ பேரானா என்னது? நோ சாரி. ஸோ we have some unpaired electrons, right? We have some unpaired electrons in the 3D. இதே டயானா no unpaired electrons. No unpaired electrons. So ferrona என்னது? The maximum number of electrons, unpaired electrons. ஓகேவா? டவுட்ஸ் இருக்காடா? சார் ஓகே குட். இதுதான் எனக்கு தெரியுமே சார். இதுதான் எனக்கு வந்து என்ன 3D சீரிஸ்ல எனக்கு வந்து 3Dல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சோமா மேக்னெட்டிக் பிஹேவியர் கண்டுபிடிக்கும் சாரி மெல்டி பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது அதே லாஜிக் இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். அப்ப ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். குட். பட் இங்க வந்து ஜேஇ அண்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் சம் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்க? நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன கேட்க மாட்டாங்க? ஸோ யார் வந்து விச் எலமெண்ட் வில் ஷோ த மேக்ஸிமம் மேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்க? ஸோ இவங்களோட மேக்னெட்டிக் மூமெண்டம் கேட்பாங்க ஆர் ஆங்குலர் மூமெண்டம் வந்து கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து டிஃபரெண்டா வந்து இருக்கும். ஓகேவா? இல்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களோட எலமெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ரைட்? ஸோ இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஷோர். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இதுக்கப்புறம். நாளைக்கு வந்து முடிச்சிருவோம். அண்ட் K2CA207 அண்ட் KMNO4 முடிச்சிட்டோம்னா தென் வந்து F பிளாக் எலமெண்ட்ஸ் ஒரு குயிக்காக வந்து முடிச்சிட்டோம்னா ரிவிஷன் அண்ட் D and F பிளாக் வந்து முடிஞ்சிடும். நான் வந்து என்னால் வந்து கேரண்டியாக சொல்ல முடியும் உங்களால் வந்து 2 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். D பிளாக் எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் D and F பிளாக் எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணவே வேண்டாம் நீங்கள். ஓகேவா? பட் என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இந்த 30 days முடிஞ்ச அளவு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவு என்னோட இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஓகேவா? குட்.
ஸோ ஆன்லைனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ்? ஏன் எல்லாரும் அப்படியே தூங்கி வழியிறீங்க? ஓகே. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வருது இல்லையா? ம். போங்கயா. ரைட். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம்.